Starting with science model questions. A time elapsed between viewing the lightning flash and hearing the thunder of a cloud is 10 seconds. If the speed of the sound and light in the air is 330 meter per seconds and 3 into 10 power 8 meter by seconds respectively சொல்லிட்டாங்க. How far away is the storm சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்னன்னா how far away அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன மீன்ஸ் டிஸ்டன்ஸா வந்து அவன் கேட்டிருக்கா ரைட்டா. ஸோ டிஸ்டன்ஸை வச்சு நம்மளுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னா எஸ் என்ன இருக்கு, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அவன் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன சொல்லுவோம், ஸ்பீட் இன்ட்டு வந்துன்னா டைம் அப்படின்னு போடுவோமா. இப்ப எனக்கான ஸ்பீட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஃபாரவே அந்த ஸ்டார்ம் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதுல ஸ்பீட் எதை எடுத்துக்கலாம்னா நம்மளோட சவுண்ட் ஸ்பீட் வந்து எடுத்துக்கலாம் ரைட்டா. சவுண்டோட ஸ்பீட் என்ன கொடுத்தாங்க, 330 வந்து என்ன அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் வந்துன்னா 10 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 10 சரி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் என்ன வரும், 3300 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ 3300 நம்மளுக்கான இது டிஸ்டன்ஸ் வந்துன்னா மீட்டர்ல எழுத வேண்டியதான். ஏன்னா எல்லாமே அவன் கொடுத்துருக்கிறது வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ் இருக்குன்னா அப்ப டிஸ்டன்ஸ் என்ன வரும், 3300 மீட்டர் அப்படின்னு வரும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் வரும் ரைட்டா. சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க நான் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்தாவே தெரியும். நம்மளுக்கான டிஸ்டன்ஸ் வச்சு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். என்னன்னா அந்த ஸ்டார்ம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா 3300 மீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் பாருங்க, என்சிஆர்டி புக்கோட சாப்டர் 12 சவுண்ட் பேஜ் நம்பர் வந்து 168 வந்து என்ன சும்மா செக் பண்ணி பாருங்க. எதுனா எல்லா கொஸ்டினும் மோஸ்ட்லி இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா என்சிஆர்ல இருந்து எடுக்கிறதுனால நம்ம அதை மறுபடியும் ரிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் பண்ண மாட்டோம் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், இதுல என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த அப்ராக்சிமேட் வேவ் லென்த் ஆஃப் வைலட் லைட் இன் த ஏர்ன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி என்னன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்போம். அதுல விசிபிள் லைட்டுக்கு வந்துன்னா வேவ் லென்த் வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அவன் பர்டிகுலர் என்ன கேட்டிருக்கான், வயலட் லைட்டோட வேவ் லென்த் கேட்டிருக்கான். நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி அப்படி எதா இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்துன்னா வேவ் லென்த் வரும் ரைட்டா. அப்ப என்னன்னா எதுக்குலாம் ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுல வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். இப்ப விசிபிள் லைட்டோட வந்து ஸ்பெக்ட்ரத்துல பார்க்கும்போது வயலட் லைட்டோட வேவ் லென்த் என்ன, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்சிஆர்டில இருந்து வந்து டைரக்டாவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்க, விசிபிள் லைட்டுக்கான வேவ் லென்த் மனப்பாடம் பண்ணிருங்க. 400 நானோமீட்டர் டு வந்து 700 நானோமீட்டர் வரும் ரைட்டா. ஸோ இதுல விப்ஜிஆர் ஆர்டர் படி வயலட் வந்து 400 வரும். ஏன் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி வந்து மேகால போக போக வருங்க. காமரேஸ், எக்ஸ்ரே, யூவி, விசிபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து விப்ஜிஆர். அப்ப என்ன சொல்லலாம், ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது இந்த இடத்துல லோவான வேவ் லென்த் இருக்கும். கீழே வர வர வந்து வேவ் லென்த் அதிகரிச்சுட்டே வரும் ரைட்டா. ஸோ அதனாலதான் ரெட்டுக்கு வந்து 700 நானோமீட்டர் வேவ் லென்த் இருக்கு, வயலட்டுக்கு வந்து 400 நானோமீட்டர் அப்படின்னு இருக்கு ரைட்டா. இப்ப வயலட் லைட்டோட வந்து என்னன்னா ஸ்டார்டிங் 400, ஆனா அது நானோமீட்டர்ல படிச்சிருப்போம். அவன் கொஸ்டின் ஆன்சர் பாருங்களேன், எல்லாத்தையும் எதுல கேட்டிருக்கான்னா மைக்ரோல வந்து கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி மாத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஞாபகத்துல வச்சுக்கேன். ஆக்சுவலி 1 அதே மாதிரி வந்து 10^3, 10^6, 10^9 அதே மாதிரி 10^12. ஸோ இதோட அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10^-3, 10^-6, 10^-9, ஸோ 10^-12. எதுக்குன்னா ஒரேடியா இந்த நானோ மைக்ரோ மில்லி அதெல்லாம் வந்து ஒரேடியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப இந்த 10^3 இருக்கு பாத்தீங்களா, ஸோ 10^3க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிலோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரைட்டா. அதே மாதிரி 10^6 அப்படின்னு வந்தா என்ன சொல்லுவோம், மெகா அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. 10^9 என்ன சொல்லுவோம், கிகா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 10^12 வந்து டெட்டா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கேன், அப்பதான் ஈஸியா வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப 10^-3 என்ன சொல்லுவோம், மில்லி அப்படின்னு சொல்லுவோம். 10^-6 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்ரோ அப்படின்னு சொல்லுவோம். 10^-9 வந்து என்ன அப்படின்னா நானோ அப்படின்னு சொல்லுவோம். 10^-12 வந்து என்ன பிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து மைக்ரோல இருக்கு. மைக்ரோ மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10^-6 வந்து மீட்டர்னு சொல்றான். அப்ப அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு ரைட்டா. ஸோ அப்ப என்னன்னா இப்ப என்ன வயலட்டோட வேவ் லென்த் எனக்கு தெரியும் 400 நானோமீட்டர் அப்படின்னு தெரியும்ல. இந்த 400 நானோனா என்ன 10^-9 அப்படின்னு போடும். இந்த 10^-9 போட்டதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 10^-3 10^-6 வந்து எடுத்திருக்கேன். இந்த 10^-6 என்ன சொல்லுவோம்னா மைக்ரோமீட்டர் அப்படின்னு ரைட்டா. இப்ப 10^-3 என்ன பண்றாங்கன்னா நான் 400 10^-3 பண்றேன்னா என்ன மீனிங், ஸோ இந்த இடத்துல 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். இது 1 ஸ்தானம் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம், அப்ப 0. வந்து என்ன 4 அப்படின்னு வரும் ரைட்டா. 0.4 into 10^-6 மீட்டர் வரும். இந்த 10^-6 வந்து என்ன நம்மளோட மைக்ரோன்னு எடுத்துரும். இப்ப மைக்ரோக்கான சிம்பிள் போட்டு மீட்டர் அப்படின்னு, அப்ப 0.4
மைக்ரோமீட்டர். அதுதான் ஆன்சர் ரைட்டா. ஸோ இப்போ அவன் கேட்டது வயலட்னால இன்னும் அப்கமிங் எக்ஸாம்ல எதை கேட்கலாம் அப்படின்னா ப்ளூவை வந்து கேட்கலாம். ப்ளூ பாருங்களேன் 500 நானோமீட்டர் இருக்கு. இண்டிகோ வந்து என்ன 445 நானோமீட்டர், ரெட் வந்து 700 நானோமீட்டர். இது ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் 0.4 வந்து நம்மளோட மைக்ரோமீட்டர் அப்படின்னு வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். விச் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆர் யூஸ் டு குக் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்களா. ஆக்சுவலி நம்ம சமைக்கிறதுக்கு எந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான லேர்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்சிஆர்டி புக் தான். ஏனும் நம்ம என்சிஆர்டி பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 12th பிசிக்ஸோட சாப்டர் 8 பேஜ் நம்பர் வந்து 287. ஸோ இதுல மைக்ரோவேவோட ஓவன்ஸ் பத்தி வந்து அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தனால நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து காமா ரேஸ், அடுத்து எக்ஸ்ரே, யூவி, விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோஸ். இதுல என்ன ஆகுனா மேல போக போக வந்து என்னன்னா நம்மளுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கீழே வர வர வந்து என்ன ஆகுனா நம்மளோட வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு என்னது தெரியும், ரேடியேஷனை பொறுத்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்துச்சு அப்படின்னா வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் சொல்றது. சரி, இப்போ மைக்ரோவேவ் ஓவன்ஸ் இது டெஃபினட்டா வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றோம் தெரியும். பட் இதோட என்ன சொல்றாங்க, இன்ஃப்ரா ரெட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சோலார் குக்கர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இப்போ மைக்ரோவேவ் ஓவன் எப்படி வந்து என்னன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் வந்து என்னன்னா ஹீட்டிங் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நார்மலா வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அதை நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு வெசல்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹீட் ஆகணும். அப்புறம் தான் உள்ள இருக்கிற தண்ணி வந்து என்னன்னா ஹீட் ஆகல. இதுல வந்து என்ன இருக்குன்னா டைம் எடுக்கும், பிளஸ் சேம் டைம் வந்து ஹீட் எனர்ஜி வந்துன்னா லாஸ் ஆகும் ரைட்டா. ஸோ அதே இது நம்மளோட மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு வெசல்ஸ் வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மைக்ரோவேவ் இதாகும் போது நம்ம என்ன ஆகும்னா மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த மைக்ரோவேவ் ஜென்ரேட்டர் ஆகுது டைரக்டா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எது அப்சர்வ் பண்ணும், உள்ளக்க இருக்கிற வாட்டர் மாலிகுல் வந்து என்னன்னா அப்சர்வ் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல டைரக்டாவே வந்து என்னன்னா வாட்டர் மாலிகுல் அப்சர்வ்னால டைம் டிலே வந்து இருக்காது. பிளஸ் நம்ம வெசலுமே வந்து ஹீட் பண்ண தேவையில்லை ரைட்டா. இப்ப அந்த ஒரு மாலிகுல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ணும்போது அது வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அது டிரான்ஸ்ஃபர் டு வந்து அதர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மூலம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து என்னன்னா மைக்ரோவேவோட ஓவன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா. சரி, இப்ப தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா கன்வென்ஷனல் ஹீட்டிங் மெத்தடை விட மைக்ரோவேவனோட மெத்தட் வந்து வேற. அதுதான் இதுல லேர்ன் பண்ணிக்கிட்டது. பிளஸ் நம்மளோட ஐஆருமே வந்து என்ன குக்கிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சோலார் குக்கர். அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்களேன், நம்ம சமைக்கிறதுக்கு எது யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பிளஸ் மைக்ரோவேவோட ரேடியேஷன். இந்த ரெண்டுமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிட்டோம். கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, an object is placed 10 centimeter in front of the lens. The image formed is real, inverted and same size as the object. What is the focal length and nature of the lens சொல்றாங்களே. ஆக்சுவலி என்னன்னா இதுதான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல ஒரு லென்ஸ் வந்து என்னன்னா வைப்போம். ஸோ இந்த லென்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல பின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா நம்ம இருந்து பார்க்கும். அப்ப என்ன மீனிங், இது நம்ம நிக்கிறோம். ஸோ இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லென்ஸ் வழியை நம்ம பாக்குறோம்னா இந்த பில இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்ன தெரியுது, ரியலா தெரியும் சொல்றாங்க. இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸ் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த லென்ஸ் வந்து என்னன்னா ரியல், இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லென்ஸ் வந்து என்ன கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவோம். ரெண்டே ரெண்டு லென்ஸா இருக்கு, ஒன்னு கான்வெக்ஸ், இன்னொன்னு வந்து கான்கேவா இருக்கும். இப்ப கான்கேவ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் பண்ணும் ரைட்டா. டைவர்ஜ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட அதாவது பெருசு பண்ணி காமிக்கும். கான்வெக்ஸ் என்ன பண்ணும், எல்லாத்தையும் வந்து சுருக்கி காட்டும். அப்ப கன்வெர்ஜ் வந்து ஆகணும் ரைட்டா. அப்ப கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா அவங்க கேட்கறது என்ன, ரியல், இன்வெர்டட் அண்ட் சேம் சைஸ் கிரியேட் பண்றது கான்வெக்ஸ் லென்ஸா வந்து கிரியேட் பண்ணும். இப்ப நமக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா எந்த லென்ஸ், நேச்சர் ஆஃப் த லென்ஸ் வந்து கன்வெர்ஜிங் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவன் கேட்கறது ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்கான். ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்டர் ஆஃப் த லென்ஸ் சின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் சி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஃபோக்கல் லென்த் தான் வேணும்னா என்ன சி பை 2 அப்படின்னு போடுவோம்னா இப்ப சியோட இது லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10 சென்டிமீட்டர் சொன்னோம். அப்ப 10 பை 2 போட்டா என்ன ஆகும்னா 5 சென்டிமீட்டர் வரும். அப்ப ஃபோக்கல் லென்த் என்ன மீனிங்னா சென்டர் ஆஃப் த லென்ஸோட ஹாஃப் தான் வந்து என்ன ஃபோக்கல் லென்த். ஏன்னா கன்வெர்ஜ் ஆகணும்ல, அப்ப 5 சென்டிமீட்டர் வரும். அப்ப ஆன்சர் என்ன 5 சென்டிமீட்டர் கன்வெர்ஜிங் ஆப்ஷன்ஸ் ஏ தான் வந்து என்னன்னா கரெக்டா இருக்கும் ரைட்டா.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான இதே இந்த என்சிஆர்டில தான் வந்து இருந்தது. இங்க பாருங்க, ஆக்சுவலி இது வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல லென்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த லென்ஸ் மேல விழுகும்போது நம்மளுக்கு இமேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இன்வெர்டடா இருக்கு. சேம் இமேஜ் ஆஃப் வந்து என்னன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குங்க. இந்த இதை இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் அ கன்வர்ஜிங். அதே மாதிரி வந்துன்னா இதோட இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜா வரும். அட் சேம் டைம் வந்து சேம் சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஃபார்ம் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் த லென்ஸ்ல பிளேஸ் பண்ணும்போது இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஃபோக்கல் லென்த் வந்து ஹால்ஃப் ஆஃப் த சென்டர்னு சொல்லலாம். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இது ஏன்னா 5 சென்டிமீட்டர் அண்ட் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் டு த ஷார்ட் சைட்டட் பர்சன் இஸ் கரெக்ட் சொல்றாங்க. ஷார்ட் சைட்டட் பர்சனா என்ன சொல்லுவோம்? கிட்ட பார்வை. கிட்ட பார்வைனா மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன கேட்டிருக்கானா மயோபியாவோட டெஃபினேஷன் தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்க. மயோபியா அப்படின்னா நம்மளோட இன்சியர்ட்லயே டைரக்டா கொடுத்திருந்தாங்க. இதுல கிட்ட பார்வையில கிட்ட இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் தூரத்துல இருக்கிறது நல்லா தெரியாது. அதுதான் வந்து நம்மளோட மயோபியா கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். பர்சன் கேன் see a ஆப்ஜெக்ட் வந்து நியர்பை ஆப்ஜெக்ட் கிளியர்லி பட் cannot see a far away ஆப்ஜெக்ட் கிளியர் தான் வந்து கிட்ட பார்வை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹைப்பர் மெட்ரோபியா. ஸோ ஹைப்பர் மெட்ரோபியால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தூர பார்வை. தூரத்துல இருக்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியும், பட் ஏன்னா கிட்ட இருக்கிறது நல்லா தெரியல அப்படின்னு சொல்றதுதான் ஹைப்பர் மெட்ரோபியா. இது ரெண்டுக்கு என்ன லென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மயோபியா அப்படின்னு பார்த்தோம்னா கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே ஹைப்பர் மெட்ரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸ். இதை நான் எப்படி நாவத்துல வச்சுக்கணும், மை கேவ் அப்படின்னு நாவத்துல வச்சுக்கேன். அதாவது இப்ப மயோபியா வந்துச்சு அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இதை நம்ம தமிழ்ல எப்படி படிச்சிருப்போம்னா கிட்ட குழி தோண்டி வந்து எட்ட குவி அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ கிட்ட குழி அதே மாதிரி வந்து எட்ட குவி. என்ன மீன்ஸ் கிட்ட பார்வைக்கு எதை யூஸ் பண்ணா குழி. குழி மீன்ஸ் வந்துன்னா கேவ். கேவ் வந்துன்னா கான்கேவ் லென்ஸ். அதே எட்ட மீன்ஸ் வந்துன்னா தூர பார்வை. அதோட டிஃபெக்ட் என்ன அப்படின்னா குவி லென்ஸ். குவி மீன்ஸ் வந்து என்னன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். இப்ப கான்வெக்ஸ் குவிக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா இது வந்து கன்வர்ஜிங் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இது வந்து என்னன்னா கான்கேவ். இது வந்து என்ன பண்ணும் டைவர்ஜென்ஸ் வரும். ரைட்? அதாவது டைவர்ஜிங் அப்படின்னு வந்து வரும். அப்ப குழி மீன்ஸ் வந்து டைவர்ஜிங், குவி மீன்ஸ் வந்துன்னா கன்வர்ஜிங் அப்படின்னு வந்து ரைட்டா? ஸோ இப்போ அதோட நம்ம என்ன அடிஷனல் லேர்ன் பண்ண வேணும்னா இது இப்ப பிரசோபியா அப்படின்றது பாத்தீங்களா? சோ இந்த டிஃபெக்ட் என்ன ஆகணும், போத் நியர் அண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே கிளியரா தெரியாத போது வந்துட்டு பிரசோபியா வரும்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி யாருன்னா ஓல்டேஜ் பீப்புள் வரும். இதை கரெக்ட் பண்றதுக்கு பைஃபோக்கல் லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்டா? சோ அடுத்து அஸ்டிக்மேட்டிசம். இந்த டிஃபெக்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை நம்ம கிளியரா பார்க்க முடியாத போதுதான் இந்த டிஃபெக்ட் வரும். சோ இதுக்கு என்னன்னா கரெக்ஷன் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் வந்து நீ யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டா? இப்ப 4 விதமான டைப் இருக்கு. மையோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, பிரசோபியா, அஸ்டிக்மேட்டிசம். இந்த 4யுமே நல்லா தெளிவா ஞாபகத்துல வச்சுக்க. ரைட்டா? சரி, இப்ப அவன் கொஸ்டினுக்கு வாங்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், கிட்ட பார்வை அப்படின்னு வந்தாவே இங்க ஷார்ட் சைட்டட் பர்சன் சிய வந்து என்னன்னா நியர் ஆப்ஜெக்ட் பிளர்ன்னு சொல்றாங்க. டெஃபினட்டா கிடையாது. கிட்ட பார்வை பொறுத்தவரைக்கும் எனக்கு கிட்ட இருக்கிறது நல்லா தெளிவா தெரியும், பட் தூரத்துல இருக்கிறதா வந்து தெரியல. சரிங்களா? அப்ப அதனால இது வந்து தப்பாயிரும். செகண்ட் பாருங்க, ஷார்ட் சைட்டட் பர்சன் சிய நியர் ஆப்ஜெக்ட் வந்து கிளியர்லி எஸ், பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பிளர் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து என்ன யூஸ் டு கரெக்ட் திஸ் டிஃபெக்ட். அதனால என்ன சொல்லலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாவே கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. which one of the following organelles not found in animals சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு பாருங்களேன். செல் மெம்பரைன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செல் வால், லைசோசோம். 4மே செல்லோட ஆர்கனல்ஸ் தான். பட் எந்த இது வந்து அனிமல் செல்ல இருக்காததான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரெப்பிடேட்டிவ் ஆஃப் வந்து யூபிஎஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா செல் வால் நாட் ஃபவுண்டின் வந்து என்ன அனிமல் செல். இந்த செல் வால் எங்க இருக்கும் அப்படின்னா பிளான்ட் செல்ல தான் நம்மளால வந்து செல் வாலை வந்து என்ன பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ பிளான்ட்ல மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதோட சேர்த்து ஃபங்கைல இருக்கும், பாக்டீரியா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா நம்மளால இன்சியாட்டியா கொடுத்ததுனால சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? சரி, இப்ப பிளான்ட் செல் வெர்சஸ் அனிமல் செல்லுக்கான டிஃபரன்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ல நம்ம லேர்ன் பண்ணணும். அதே சேம் டைம்ஸ் வந்து இது எல்லாமே செல் ஆர்கனல். ஏன்னா செல் மெம்பரின் வரணும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ். இதையும் நம்ம வந்துன்னா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ரைட்டா? இப்ப எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் மேப் வந்து என்ன கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மைண்ட் மேப் வந்து 2 வேலை இம்பார்ட்டன்டா இருக்கும். ஒன்னு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு இது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சயின்ஸ் ரிலேட்டடா அதுவும் பயாலஜி ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா செல்லுல என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப செல் அப்படின்னு வந்துட்டாவே என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃபனிஷன் ஆஃப் அந்த செல். இது என்ன சொல்லுவோம், பில்டிங் பிளாக் ஆஃப் வந்து லைஃப்னு சொல்லுவோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து டிஸ்கவரி. டிஸ்கவரியில ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ராபர்ட் குக். இவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து செல் அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி இவர் தான் சொல்லுவோம்.
அடுத்து வந்து ராபர்ட் ப்ரௌன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவர் நியூக்ளியஸை வந்து என்னன்னா கண்டுபிடிச்சாரு. சரி, இதுக்கப்புறம் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா பார்ட் ஆஃப் த செல். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து மைண்ட் மேப் இம்பார்ட்டன்ட். பட் நான் டைம் இதனால வந்து இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டியது அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ரைட்டா, பார்ட் ஆஃப் த செல் அப்படின்னு வந்தாவே நம்மளோட செல் மெமரின் வரும். அடுத்து செல்லோட வந்து வால். செல் மெமரின் செல் வால் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா செல்லுக்கான வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபீச்சராக தான் வந்து என்ன ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் லெவல் நம்ம தெரிஞ்சிருந்தா போதும். ரைட்டா, ஸோ அடுத்து நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்னன்னா பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு பார்ப்போம். இதுல காம்போனன்ட் பாருங்க, நியூக்ளியர் என்வலப். அதாவது இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கவர் மாதிரி வந்து இருக்கும். எதுக்கு ப்ரொடக்டிவ் கவர் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நியூக்ளியஸ் அதுதான் வந்து நியூக்ளியர் வந்து என்வலப் இருக்கும். அடுத்து நியூக்ளியோ பிளாசம்ஸ். நியூக்ளியோ பிளாசத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஃபினைட்டா வந்து நியூக்ளியஸ் இல்லாததான் வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து குரோமேட்டின் மெட்டீரியல். குரோமோட்டின்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன வந்துடும், குரோமோசோம் வந்து வந்துடும். குரோமோசோம் அப்படின்னு வந்தாவே உள்ள வந்து டிஎன்ஏ புரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து வந்துடும். இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது குரோமோசோம் மேட் அப் ஆஃப் வந்து டிஎன்ஏ அண்ட் வந்து புரோட்டீன் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து ஜீன்ஸ். டிஎன்ஏக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். ரைட்டா, சி அடுத்து என்ன இம்பார்ட்டன் நம்மளோட சைட்டோபிளாசம். நீங்க சைட்டோபிளாசத்தை எப்படி ஞாபகத்துல வச்சுன்னா ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸை சுத்தி வந்து தண்ணி மாதிரி ஃப்ளூயிடா இருக்கும். இந்த ஃப்ளூயிட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, இந்த சைட்டோபிளாசத்துல இருக்கிற ஆறுங்கள்ஸ் என்னன்னு பாருங்க. நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு ஓனான டிஎன்ஏ இருக்கும், அதே மாதிரி ரைபோசோம் வந்து இருக்கும். ரைட்டா, அடுத்து வந்து லைசோசோம். லைசோசோம் ஒன்றும் கிடையாது, சூசைட் பேக் ஆஃப் த செல். அதாவது ஒரு செல்லுல தேவையில்லாத அன்வான்ட் வந்து திங்ஸ் வரும்போது அந்த செல்லை வந்து கண்டிப்பா வந்து கில் பண்றது என்னன்னா இந்த லைசோசோம்ஸ். ரைட்டா, அடுத்து வந்து கோல்கை பாடிஸ். இந்த கோல்கை பாடியோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டோர், மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் பேக்கேஜோட ஒர்க் எல்லாமே யார் பண்ணும், இந்த கோல்கை பாடிஸ் தான் பண்ணுவாங்க. அடுத்து வந்துன்னா ஃபார்ம் லைபோசோம். அதாவது லைசோசோம் சாரி, இந்த லைசோசோம் வந்து என்னன்னா ஃபார்ம் ஆகிற பிளேஸே என்னன்னா கொள்கை பாடிஸ் அப்படின்னு வரும். ரைட்டா, சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்து நம்மளோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரெண்டு வரும், ஒன்னு ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இன்னொன்னு ஸ்மூத். ரஃபோடது என்ன அப்படின்னா அதுல ரைபோசோம் அட்டாச்சா இருக்கனால இது வந்து புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஆனா இது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும், சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் வந்து லிபிட்ஸ் வந்து இது பண்ணும். இதுல ரைபோசோம் வந்து இருக்காது, ஆப்சென்டா இருக்கும். சரிட்டா, அடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்ல வந்து பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு லார்ஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் பர்மனண்டா இருக்கும். அதே இது அனிமலை பொறுத்தளவுக்கு என்ன பாருங்களேன், ரொம்பவே ஸ்மால் அண்ட் டெம்பரரியா இருக்கும். இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் வந்து இந்த அனிமல்ல ஸ்டோர் குளுக்கோஸ், கிளைகோஜன் அதே மாதிரி புரோட்டீன் வந்து இது பண்ணும். இது பிளான்ட்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொவைட் ரிஜிடிட்டியை வந்து கொடுக்கறதா என்ன அப்படின்னு பார்த்தா வேக்கிள்ஸ் இந்த பிளான். அடுத்து பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட் என்ன பண்ணா ஒன்லி இந்த பிளான்ட்ஸ்ல இருக்கு, ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிட் எங்க மட்டும் இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து இருக்கும். இட் ஹாஸ் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் ஓன் டிஎன்ஏ ரைபோசோம் மாதிரியே பிளாஸ்டிட்டுக்கும் ஹேவ் வந்துன்னா ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். ரைட்டம், இதோட டைப் வந்து பாருங்க மூணு டைப். ஒன்னு குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அதே மாதிரி வந்து லியூகோபிளாஸ்ட். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல் பண்ணும். இப்ப குளோரோபிளாஸ்ட் என்ன பண்ணும்னா குளோரோஃபில்ல வந்து என்னன்னா பிக்மெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். குரோமோபிளாஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கலர் பிக்மெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். லூகோபிளாஸ்ட் என்ன பண்ணும்னா ஸ்டார்ச், ஆயில் அண்ட் புரோட்டீன் வந்து என்னன்னா ஸ்டோர் பண்றது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, பிளான்ட்ல எந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ச் அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகும். இதே இது அனிமல்ல எந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட குளுக்கோஸ் ஆறு வந்து கிளைகோஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் சிஏபிஎஃப் ப்ரீவியஸ் இயர்லயே வந்து கேட்டிருக்கேன், அதனால நான் அதை மென்ஷன் பண்றேன். ரைட்டா, சரி இது எல்லாமே என்ன செல் ஆர்கனல். இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா செல்லோட டிவிஷன்ஸ் பார்ப்போம். செல் டிவிஷன்ல ரெண்டு இருக்கும், அதாவது மைட்டாசிஸ் அண்ட் மயாசிஸ். இது எல்லாமே செல் எப்படி வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். ரைட்டா, அடுத்து டைப் ஆஃப் செல். டைப் ஆஃப் செல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் அண்ட் வந்து யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா எர்த் ஃபார்ம் ஆகும்போது உருவான செல்லு தான் வந்து ப்ரோகேரியாட்டிக். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா அதே மாதிரி மைக்கோபிளாஸ்மா. இதெல்லாம் என்ன இருக்காதுன்னா ஒரு கம்ப்ளீட் ஆர் வந்து டெஃபினைட்டான நியூக்ளியஸ் வந்து இந்த இடத்துல இருக்காது. ஆனா யூகேரியாட்டிக் செல் என்ன அப்படின்னா மாடர்ன் செல் சொல்லுவாங்க. எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மாடிஃபை ஆகி இப்ப இருக்கிற செல் தான் வந்து நம்மளோட யூகேரியாட்டிக் செல். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் அப்படின்னு பார்ப்போம். இதுல டெஃபினைட்டா என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதே மாதிரி மெம்பரைன் பிரசண்டா இருக்கும், லீனியரான டிஎன்ஏ இருக்கும். ரைட்டா, ஸோ ஏன் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா ஒன்லைன்ல சொல்றது காரணம் இந்த மைண்ட் மேப் நீங்க லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, ஒரே இதுல எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும்னா இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப செல் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா இதையே நம்ம ரிவைஸ் பண்ண போதும் மோர் தென் எனஃப் கிளியர் வந்துன்னா எனி கொஸ்டின்ஸ் ஆஸ்க் இந்த வந்துன்னா செல் ரிலேட்டடான பார்ட். ரைட்டா,
சோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப என்னென்னலாம் மைண்ட் மேப்ல பார்த்தோமோ அது எல்லாத்தையும் இங்க வந்து என்னன்னா இதாவே மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ செல் மெம்பரினோட ரோல், நியூக்ளியஸோட ரோல், நியூக்ளியஸ் மெம்பரின், சென்ட்ரோசோம்ஸ், லைசோசோம்ஸ், சைட்டோபிளாசம்ஸ், கோல்கை அப்பரேட்டஸ், மைட்டோகாண்ட்ரியன், ரைபோசோம், அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் வேக்கிள்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபோர். இது ஏன் எல்லாத்தையும் இங்கேயும் மென்ஷன் பண்ணி இன்கேஸ் அது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும், ரைட்டா? சோ அதுக்காக தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, என்ன சொல்லிக்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் டிஷ்யூ ஹேஸ் வந்துன்னா லார்ஜான ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. சோ என்னன்னா பிளான்ட் டிஷ்யூஸ் ரிலேட்டட் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல வந்து எதுக்கு ஏர் ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, அதுதான் அந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஏரன் கைமா. சோ அதாவது இந்த ஏரன் கைமா டிஷ்யூஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏர் ஸ்பேஸ் வந்து லார்ஜா இருக்கும், ரைட்டா? சரி இப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம். இதோட நம்ம என்ன அடிஷனலா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்டோட டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு இருக்கும். ஒன்னு பர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்னு மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூட ரோல் என்ன, செல்லு வந்து டிவிஷன். அதாவது ஒரு மரம் வளருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பர்டிகுலர் என்ன மீனிங், இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ அதுல இருக்க செல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிட்டே போகுது, சரிங்களா? அதனாலதான் ஒரு மரம் வந்து வளரும். அது மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. இதுல 3 டைப்புக்கு, அபிக்கல், இன்டர்கேலரி, அதே மாதிரி லேட்டரல். இப்ப பர்மனன்ட் டிஷ்யூல 2 டைப். ஒன்னு சிம்பிள் பர்மனன்ட், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்ல வந்து சைலம் அண்ட் ப்ளோயம் அப்படின்னு பார்ப்போம். சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூல வந்து பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா பார்ப்போம், ரைட்டா? சோ இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க பிளான்ட் டிஷ்யூஸ்ல இருந்து. இதுல ஏரன் கைமான்னு பாருங்க. சோ ஏரன் கைமா இது வந்து என்சிஆர்டில இருந்து நான் எடுத்திருந்தேன். இதுக்கான இமேஜ் பார்த்தா தெரியும். இதுலதான் லார்ஜான வந்து என்ன ஏர் ஸ்பேசஸ் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? சரி இப்ப இதோட மைண்ட் மேப் வந்து என்ன கம்ப்ளீட்டா ஒன் பை ஒன் பார்த்தலாம். சோ இப்ப பிளான்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு வந்தாவே 2 டைப். ஒன்னு வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ், இன்னொன்னு வந்து பர்மனன்ட் டிஷ்யூ. இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூவோட இம்பார்ட்டன்ட் ரோல் பார்த்தோம்னா பெர்ஃபார்ம் வந்துன்னா செல்லோட டிவிஷன்ஸ். இந்த செல் டிவிஷன் ஆகுறதுனாலதான் மரம் செடி எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப ப்ராடாவும் வளருது, ரொம்ப ஹைட்டுக்கும் போகுது. இதுல 3 டைப் வந்து அபிக்கல் டிஷ்யூ. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ரூட் அண்ட் ஸ்டெம்மோட இது வந்து இன்க்ரீஸ் பண்ற வேலை தான் வந்து அபிக்கல் டிஷ்யூ பண்ணும். இந்த இன்டர் கேலரி டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா லீவ்ஸோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த லேட்டரல் டிஷ்யூ என்ன பண்ணும்னா வித் ஆஃப் ரூட் ஆர் ஸ்டெம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ற ரோல், ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பர்மனன்ட் டிஷ்யூன்னு வந்தோம் அப்படின்னு பார்த்தா இதுல 2 டைப் இருக்கும். ஒன்னு வந்து சிம்பிளான வந்து டிஷ்யூன்னு பார்ப்போம், இன்னொன்னு காம்ப்ளெக்ஸான வந்து டிஷ்யூன்னு பார்ப்போம். இந்த சிம்பிள் டிஷ்யூலே மொத்தம் 4 டைப் இருக்கும். ஒன்னு வந்து பேரன் கைமா. ஸோ பேரன் கைமா மோஸ்ட்லி ரோல் என்னன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் டிஷ்யூவா வந்து பிளே ஆகும். இதுல 2 டைப் இருக்கும். ஒன்னு ஏரன் கைமா, இன்னொன்னு வந்துன்னா குளோரன் கைமம். இந்த ஏரன் கைமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இன்டர் செல்லுலர் ஏர் ஸ்பேஸ் வந்து கண்டெயின் பண்ணிருக்கும். இப்ப நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா வாட்டர்ல ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணம் என்ன பண்ணா இந்த ஏரன் கைமா டிஷ்யூ இருக்கிறதுனால தான், ரைட்டா? அடுத்து வந்து குளோரன் கைமா. இந்த குளோரன் கைமா என்னன்னா குளோரோஃபில வந்து கொண்டு வந்திருக்கும், ரைட்டா? இது எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து பேரன் கைமா. சோ இப்ப வந்து கோலன் கைமா பார்த்தோம் அப்படின்னா இதோட ரோல் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறதா வந்து கோலன் கைமா. இது என்ன பண்ணா பிளான்ட்ஸ் பெண்ட் ஆகிறதுக்குமே வந்து என்னன்னா அலோவ் பண்ணும், ரைட்டா? அது எல்லாம் ப்ளே பண்றது என்னன்னா கோலன் கைமா டிஷ்யூஸ். அடுத்து வந்து ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமா டிஷ்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா டஃப்னஸ் டு த டிஷ்யூஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிளான்ட்டுக்கு டஃபா இருக்கிற காரணமே வந்து இந்த ஸ்க்ளீரன் கைமா அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த ப்ரொடக்டிவ் டிஷ்யூன்னு பாருங்க, விச் மீன்ஸ் என்னன்னா இந்த பிளான்ட்டோட இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுல எபிடெர்மிஸ் வரும், இன்னொன்னு கோர். இந்த எபிடெர்மிஸ் என்ன ரோல் பண்ணும் பாத்தீங்கன்னா நம்மளோட கியூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டெசர்ட் ரீஜன் ட்ரை ஹேபிடேட்ஸ்ல வாழ்ற பிளான்ட்டுக்கு எல்லாமே வந்து கியூட்டிகல்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் வாட்டர் லாஸை வந்து என்ன ப்ரிவென்ட் பண்றத வந்து என்னன்னா இது பண்ணி விட்டோம். லைக் வாட்டர் லாஸை வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்து இன்ஜுரிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ற ரோல் தான் வந்து என்னன்னா இந்த எபிடெர்மிஸ் பண்ணும், ரைட்டா? அடுத்து வந்து கோர்க். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெச்சூரான ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ற வேலை எது பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த கோர்க் வந்து பண்ணும், ரைட்டா? ஸோ அடுத்து காம்ப்ளெக்ஸான வந்து டிஷ்யூஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூல 2 ஒன்னு வந்து சைலம், இன்னொன்னு ப்ளோயம். இந்த சைலத்தோட இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இதே ப்ளோயம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டக்ட்ஸ் வந்து ஃபுட். மோஸ்ட்லி பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ற வேலை தான் வந்து இந்த சைலமும் ப்ளோயம் வந்து பண்ணிட்டு இருக்கும். இந்த சைலத்தோட டைப்ஸ் அப்படின்னு பாருங்களேன். இதுல சைலம் பேரன் கைமான் வரும், அதே மாதிரி ட்ரச்சைட்ஸ் வரும், வெசல்ஸ் வரும். சைலம் வந்துன்னா ஃபைபர்ஸ் அப்படின்னு வரும். ப்ளோயத்தோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் சிவுட் டியூப்ஸ், கம்பானியன்ஸ், செல்ஸ். அதே மாதிரி ப்ளோயமோட பேரன் கைமா, ப்ளோயத்தோட வந்து ஃபைபர்ஸ் வரும். ஏன் இது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு லைன்ல வந்து நம்மளுக்கு மைண்ட் மேப்பை வந்து பிளான்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு லேர்ன் பண்ணிடுறோம், ரைட்டா? இதை
ஃபைனல் ரிவிஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இதோட இதே நீங்க இம்பார்ட்டன்டா வந்து என்னன்னா பார்த்து ரிவிஷன் பண்ணவே மோர் தென் எனஃப் டு கிளியர் வந்து என்னன்னா சரி மோர் தென் எனஃப் ஃபார் வந்துன்னா கொஸ்டின்ஸ் ஏதாவது பிளான் டிஷ்யூல இருந்து லேட்டா கேட்டா இது ஏன் எல்லாத்தையும் ஒரே இதை சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம பிளான் டிஷ்யூ மைண்ட் மேப் பார்த்ததுனால கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து நம்மள இருந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ இப்போ கம்ப்ளீட்டா பிளான் டிஷ்யூ பார்த்தனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒன்னு நம்ம ஒரே மைண்ட் மேப்ல எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்துரும். இதை ரிவிஷன் பண்ணாவே மோர் தென் எனஃப் டு கிளியர் ஆர் கெட் எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு வந்துன்னா பிளான் டிஷ்யூஸ். ஓகேவா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்ப நான் என்னென்னலாம் மைண்ட் மேப்ல கொடுத்தேன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். பேரன் கைமான்னு பாத்தீங்கன்னா அதோட ரோல் என்ன இருக்கும்? கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, சைலம், ஃப்ளோயம். நான் ஆல்ரெடி அங்க என்ன சொன்னோம் அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கேன் ரைட்டா. நீங்க ஒன்ஸ் வந்துன்னா பாத்துக்கலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இந்த 4 ஆப்ஷனுமே வந்து டிஷ்யூ தான். லிகமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், டெண்டான், ஸ்மூத் மசில்ஸ், கார்டிலேஜ். இது எல்லாமே வந்து டிஷ்யூ. பட் இதுல எது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ் இல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. நம்ம என்சிஆர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கனெக்டிவ் டிஷ்யூஸ்னா இங்க பாருங்களேன், லிகாமெண்ட்ஸ் வரும், டென்டான் வரும், அதே மாதிரி வந்து என்ன கார்டிலேஜ். இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் வந்து பிளே பண்ணும். பட் என்ன வராதுன்னா நம்மளோட ஸ்மூத் மசில்ஸ் வந்து என்னன்னா கனெக்டிவ் டிஷ்யூவா வந்து ஆக்ட் ஆகாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மஸ்குலர் டிஷ்யூஸ்குள்ள வந்து ரைட்டா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன சொல்லிடலாம், இதுதான் வந்து நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆன்சர் எது நாட் அ கனெக்டிவ் டிஷ்யூனா ஸ்மூத் மசில்ஸ் வராது, மிச்சம் மூணுமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இப்போ நம்மளோட அனிமல் டிஷ்யூஸ் லேர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா இப்ப அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்தாவே 2 டைப் வரும் ரைட்டம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கனெக்டிவ் டிஷ்யூஸ், அடுத்து வந்துன்னா மாஸ்குலர் டிஷ்யூஸ். ஸோ இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் அப்படின்னு பார்த்தா 4 டைப் இருக்கும். ஒன்னு வந்துன்னா ஏரலோ டிஷ்யூஸ், அதுல வந்துன்னா லூஸ் அண்ட் வந்து டென்ஸ் சொல்லுவாங்க. இந்த டென்ஸ்ல 2 டைப் தான் வந்து டெண்டான் அண்ட் வந்து லிகாமெண்ட்ஸ். இந்த டெண்டான் என்ன பண்ணும் அப்படின்னா மசிலையும் போனையும் வந்து கனெக்ட் பண்ணும். லிகாமெண்ட்ஸ் வந்து போன் டு போன் வந்து கனெக்ட் பண்ற ஒரு டிஷ்யூஸ் ரைட்டா. அடுத்து வந்துன்னா அடிபோஸ். ஸோ அடிபோ டிஷ்யூ மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் ஷாக்ஸ் ஆர் இன்ஸ்டலேஷனா வந்துன்னா ஆக்ட் பண்ண வேண்டிய வேலையா இருக்கும். அடுத்து ஸ்க்ளீட்டல். ஸ்க்ளீட்டலோட டிஷ்யூஸ்ல வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்க்ளீட்டல கார்டிலேஜ் வரும், இன்னொன்னு போன்ஸ் வரும். ஸோ கார்டிலேஜ் மோஸ்ட்லி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நோஸ் ஆர் இயர் இதுல எல்லாத்துலயும் இருக்கிற டிஷ்யூஸ் தான் வந்து ரொம்ப சாஃப்டான இதுதான் கார்டிலேஜ். போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து டிஷ்யூஸ், நான் பிளெக்சிபிள், ரொம்பவே ரிஜிடான வந்து டிஷ்யூவா இருக்கும் ரைட்டா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைட் சப்போர்ட் டு த பாடி அண்ட் ஷேப் டு த வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இதுக்கு மோஸ்ட்லி கொடுக்குற டிஷ்யூஸ் வந்து நம்ம போன் டிஷ்யூ. இது பார்ட் ஆஃப் வந்து ஸ்கெலிட்டல்ல வரும். சரி, இப்ப அடுத்த 4th பார்ட் வந்து என்ன நம்மளோட ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பிளட் இருக்கு, இன்னொன்னு லிம்ப் இருக்கு. ஸோ இந்த பிளட்ல வந்து 2 டைப் இருக்கும். அதுலயும் லிக்யூட் இருக்கும், அதுலயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் இருக்கும். இந்த லிக்யூட்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா. இதுல 92% ஆஃப் என்ன இருக்குன்னா வாட்டர் தான் இருக்கும். மிச்சம் வந்து ஹார்மோன்ஸ், புரோட்டீன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் ரைட்டா. அடுத்து சாலிட்ல 3 இருக்கு. ஒன்னு ஆர்பிசி, இன்னொன்னு பிளேட்லெட்ஸ், இன்னொன்னு டபிள்யூபிசி. இது எல்லாமே சிஏபிஎஃப்ல வந்து என்ன 2023 22ல வந்து கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அதனாலதான் நான் இம்பார்ட்டன்டா வந்து சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா. ஆர்பிசியோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும், இது ஹீமோகுளோபின் வந்து இருக்கனால இது ரெட் கலர்ல இருக்கும். இது மோஸ்ட்லி என்ன பண்ணும் டிரான்ஸ்போர்ட் வந்துன்னா ஆக்சிஜன் பண்றதுக்கான ரோலா இருக்கும். பிளேட்லெட்ஸோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டை வந்து கிளாட் பண்றதுக்கான ரோலா இருக்கும். டபிள்யூபிசியோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர்லி ஃபார் இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ற ரோல் இருக்கும். இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் என்ன வரும், மோனோசைட் வரும், லிம்போசைட் வரும், நியூட்ரோஃபில்ஸ் வரும், பாசோபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ். மொத்தம் 5 டைப் வந்துன்னா டபிள்யூபிசில இருக்கும். இது எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா லிம்ப் வந்து வரும். ஏன்னா பிளட் அண்ட் லிம்ப் ரெண்டுமே வந்து ஃப்ளூயிட் டிஷ்யூ அப்படின்னு கீழே வரும். இந்த லிம்ப்ல என்னன்னா இது கலர்லெஸ் வந்து ஃப்ளூயின்னு சொல்லுவாங்க. இதை என்ன இருக்காதுன்னா ஆர்பிசி அண்ட் வந்து என்ன பிளட் ப்ரோட்டீன் இருக்காது. லிம்ப் அப்படின்னா எலும்பு மஞ்சள். எலும்பு மஞ்சள் உருவாகாத நம்மளோட டபிள்யூபிசி. அப்ப டபிள்யூபிசி மட்டும்தான் என்ன இருக்குன்னா லிம்ப்ல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. இது எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. ஒன் லைன்ல நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட மாஸ்குலர் டிஷ்யூஸ். மாஸ்குலர் டிஷ்யூ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீட்டல், அதே மாதிரி இந்த ஸ்மூத் வெசல்ஸ், பர்டிகுலர்லி பார்த்தோம்னா நம்மளோட சாஃப்ட் ஆர்கனான வந்து லங்ஸ், லிவர்லாம் இருக்கிறது வந்து நம்மளோட மாஸ்குலர் டிஷ்யூஸ் தான் வந்து என்ன இருக்கும். அடுத்து வந்து கார்டியாக் டிஷ்யூஸ் எல்லாமே மாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெர்வ்ல வந்து தனியா இருக்குது. நெர்வ் மோஸ்ட்லி வந்து பிரெயின்ல இருக்கும். அடுத்து வந்து எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த எபித்தீலியலோட என்னென்ன டைப்ஸ் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்துன்னா கிளாமோசஸ் வரும், அதே மாதிரி கியூபாய்டால் வரும், அதே மாதிரி காலம்னர் வரும், அதே மாதிரி சிலியேட்டட் வரும் சரிங்களா.
இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த எபித்தீலியல் டிஷ்யூட மோஸ்ட்லி ஒர்க் வந்து என்ன, கவர் ஆர் ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் வந்து அனிமல் பாடியோட ரோல் என்னன்னா எபித்தீலியல் டிஷ்யூ தான் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து என்னன்னா அனிமல் டிஷ்யூஸ் தெரிஞ்சு வச்சிடும். ஏன் இந்த மைண்ட் மேப் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஒன் லைனர் ஆர் ஒன் ஏரியால வந்து என்னன்னா அனிமல் டிஷ்யூ அப்படின்னு வந்தாவே இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு வந்து ஸோ அதுக்காக தான் வந்து இதை சொல்ல வர ரைட்டா. ஸோ இப்போ அனிமல் டிஷ்யூ அப்படின்னு வந்தாவே இந்த இது ஒன் லைனர் இந்த மைண்ட் மேப் மட்டும் நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாவே வந்து மோர் தென் எனஃப். எனி கொஸ்டின்ஸ் இது ரிலேட்டட் கேட்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. ஸோ இதுல என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மைண்ட் மேப்ல கொடுத்தது எல்லாத்தையுமே ஜஸ்ட் இதா கொடுத்திருக்கேன். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியல அப்படின்னா இதை நீங்க பாத்துக்கலாம். இதுல என்னன்னா கனெக்டிவ் டிஷ்யூட என்டையரிட்டி கொடுத்துருக்கேன். இதுல டைப்ஸ் பார்த்தோம்னா லாஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த டென்ஸ்ல தான் ரெண்டு பார்ப்போம், டென்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூல என்ன கார்டிலேஜ் வரும், போன்ஸ் வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா பிளட்ல வரும். பிளட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து லிம்ப்ல பார்ப்போம், லிம்ப்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரைட்டா. ஸோ எல்லாத்தையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும், டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, which one of the following organism belong to the kingdom Monera ன்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி என்னன்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆர்கானிசம் தான் வந்து மொனேரா கிங்டம்குள்ள இருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்கான இன்சைட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, கிங்டம் கிளாசிபிகேஷன்ல மொத்தம் 5 விதமான கிங்டம் படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட மொனேரா வரும், புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அதுக்கப்புறம் அனிமல். ஸோ இதுல மொனேரால வந்து நம்ம என்சிஆர்ட்ல மென்ஷன் பண்ண அனபெனா வந்து இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுதான் எது கீழே வரும் அப்படின்னா மொனேரா கிங்டத்துல வரும். ஸோ இப்ப 4 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா அனபெனா பார்ட் ஆஃப் எது கீழே வரும் அப்படின்னா கிங்டம் ஆஃப் மொனேரா வரும் ரைட்டா. இப்ப கிங்டம் கிளாசிபிகேஷன் ரேட்டா என்னென்னலாம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் மேப்பை வந்து என்ன பார்த்தலாம். இப்ப கம்ப்ளீட்டா நம்ம படிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்தம் 5 விதமான கிங்டம் இருக்குல்ல, அதுல எப்படி பிரிப்போம் அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக்ஸ் அண்ட் வந்து யூகேரியாட்டிக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்ப ப்ரோகேரியாட்டிக்ஸ் கீழே இருக்கிற ஒரு கிங்டம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட மொனேரா கிங்டம் அப்படின்னு வரும். இந்த மொனேரா கிங்டம் ஏன் ப்ரோகேரியாட்டின்னு சொல்றாங்க, இதுல ஒரு பெர்ஃபெக்டான வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு ஒண்ணு பெருசா இருக்காது. இது என்ன அப்படின்னா எர்த்து உருவாகும் போது உருவான செல்லு தான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். அப்படி உருவானதா என்ன சொல்றாங்கன்னா மோனேரான்னு சொல்றாங்க ரைட்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஸோ ஆர்கி பாக்டீரியா, அதே மாதிரி வந்து யூ பாக்டீரியா, அதே மாதிரி சைனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொனேரா கிங்டம் கீழே வருது. சரி, இப்ப யூகேரியாட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு யூனிசெல்லுலர், இன்னொன்னு வந்து மல்டி செல்லுலர். இந்த யூனிசெல்லுலர்ல வந்து என்ன இருக்குன்னா புரோட்டிஸ்டா வந்து இருக்கும். மொத்தம் 5 கிங்டம். ஒன்னு மொனேரா கிங்டம், அதே மாதிரி புரோட்டிஸ்டா கிங்டம், அடுத்து ஃபங்கை கிங்டம், அடுத்து வந்து பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். ஜஸ்ட் நம்ம நார்மலா படிக்காம அதை ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கோட கனெக்ட் பண்ணி படிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது. அப்படி யூனிசெல்லுலர்ல ஒண்ணுதான் வந்து என்ன புரோட்டிஸ்டிக், ஆனா மல்டி செல்லுலர்ல மிச்சதான் இருக்கு. இந்த புரோட்டிஸ்டாவோட இது யூனிசெல்லுலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா பைலம் புரோட்டோசோ அப்படின்னு சொல்றாங்க. இதோட மூவ்மெண்ட்ஸ்ல வந்து என்னன்னா பாருங்க, பாராமீசியம் இருக்குல்ல, அதே மாதிரி யூக்ளினா இருக்கு, அதே மாதிரி அமீபா இருக்கு. இது மூணுக்கும் வந்து என்னன்னா இதோட மூவ்மெண்ட் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. இப்ப பாராசியம் மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிரியா அப்படின்னு ஒரு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர் மூலம் தான் மூவ் ஆகுது. யூக்ளினா என்னன்னா பிளாக்லம் அப்படின்னு ஒரு ஸ்டெய்லைக் ஸ்ட்ரக்சர் மூலம் தான் மூவ் ஆகுது. அமீபா எப்படி மூவ் ஆகுதுன்னா நம்மள அதோட சூடோபோட் அப்படின்னு இருக்கு, ஃபால்ஸ் ஃபிட் ஹெல்ப்னு வந்து மூவ்மெண்டம். சரிங்களா, இது எல்லாமே வந்து பைலம் புரோட்டோசோ அப்படின்னு கீழே வரும். இந்த புரோட்டிஸ்டா எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா செல்வால் வந்து ஆப்சென்டா இருக்கும், எக்ஸப்ட் வந்து யூக்ளினா. இதுவும் நாமத்திலே வந்துருவீங்கன்னா ஏன்னா இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸப்ஷனான இருக்கு ரைட்டா. இப்ப மல்டி செல்லுலார் வாங்கலாம். மல்டி செல்லுலார் அப்படின்னு வந்தாவே இத செல்வால் பிரசன்ட் வச்சு செல்வால் ஆப்ஷன் வச்சு ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது செல்வால் ஆப்ஷன் அப்படின்னு வந்தா அனிமல் வரும், செல்வால் பிரசன்ட் அப்படின்னு வந்தா பிளான்ட் பிளஸ் வந்து ஃபங்கை வரும் ரைட்டா. இந்த ஃபங்கைல வந்து பாருங்க எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் எக்ஸப்ட் வந்து ஈஸ்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபங்கைஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லிச்சின்ஸ். லிச்சின்ஸ் மேடப் ஆஃப் என்ன அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கி அண்ட் ஃபங்கை. இது என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அதாவது பெனிஃபிட் ஃப்ரம் ஈச் அதர், அதுதான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே இப்ப இந்த ஃபங்கை இருக்கு பாத்தீங்கன்னா இதோட செல்வால் மேடப் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிட்டின் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன் வந்து நம்மளோட பெனிசிலின், ஈஸ்ட், அதே மாதிரி வந்து சாப்ரோபைட்டின், பாராசிட்டிக் எல்லாமே பார்ட் ஆஃப் வந்து ஃபங்கையோட கிங்டம் கீழே தான் வரும். இப்ப இந்த பிளான்ட் பிளஸ் அனிமல் 2 கிங்டம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டெஃபினட்டா. அதுல வந்து என்டையரா வந்து பிளான்டையும் அனிமலையும் வந்து தனித்தனியா பார்த்தலாம். சரியா, சோ இது வரைக்கும் இதுல வந்து பார்த்தது இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் மொத்தம் 5 கிங்டம் இருக்கு. அந்த 5 கிங்டமும் வந்து எதெல்லாம் ப்ரோகேரியாட்டிக்ல வருது, எதெல்லாம் யூகேரியாட்டிக் வருது, எது அந்த யூகேரியாட்டிக்ல 2 டைப்பா இருக்கு, ஒன்னு யூனிசெல்லுலர், இன்னொன்னு மல்டி செல்லுலர். இந்த மல்டி செல்லுலர் 2 டைப் வருது, ஒன்னு செல்வால் பிரசன்ட், இன்னொன்னு செல்வால் ஆப்சன். என்னென்ன டைப், என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதையும் வந்து படிச்சுக்க வேண்டியது ரைட்டா. அதே மாதிரி நம்ம என்சிஆர்ட்ல ஏதாவது மென்ஷன் பண்ணினா அதையும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. அப்ப
மொனேரா அப்படின்னு வந்தாவே என்ன அனபெனான்னு வந்துடும் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் இதுல பொறுத்தளவுக்கு வந்து அனபெனா தான் கரெக்ட் ரைட். ஸோ இதுல மைண்ட் மேப்ல நான் எல்லாம் சொல்லியிருந்தேனோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் இதுல என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். நீங்க மைண்ட் மேப் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா நீங்க இதையும் பார்த்துக்கலாம். 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் ஆர்கச் விட்டேக்கர் ப்ரொபோஸ் பண்ண மாதிரி அதுல ஃபர்ஸ்ட் வந்து மொனேரா வரும். மொனேரா நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரோட்டிஸ்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிசெல்லுலர். அதோட எக்ஸாம்பிள்ஸ்மே வந்து ஒன்று பார்த்தோம். ஃபங்கை, அதே மாதிரி பிளான்ட் கிங்டம், அடுத்து வந்து அனிமல் கிங்டம். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ் டஸ் நாட் டிரான்ஸ்மிட் த்ரூ த ஃபைன் ட்ராப்லெட்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் மவுத் ஆர் நோஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். இந்த கொஸ்டின் ஏன் ஈஸி அப்படின்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம் ஹெச்ஐவி எய்ட்ஸா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷுவலி வந்து டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம் ரைட்டா. அதே மாதிரி இந்த நிமோனியா, COVID-19, டியூபர்குலோசிஸ் எல்லாமே ஏர்போன் டிசீஸ் அப்படின்னு சொன்னனால இதுதான் நாட் அ பார்ட் ஆஃப் வந்து ஏர்போன் டிசீஸ் ரைட்டா. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து சீதா வரும். ஏன்னா இட்ஸ் செக்ஷுவலி வந்து டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் ரைட். ஸோ இப்போ டிசீஸ் அப்படின்னு வந்தனால இதுக்கான மைண்ட் மேப் என்டையரா நம்ம வந்து லேர்ன் பண்ணிடலாம். இல்ல ஸ்டார்டிங் வித் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் டிசீஸ் படிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட டைப்ஸ் மட்டும், அதாவது கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன கிளாசிபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல படிச்சலாம். இங்க பாருங்க, அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான மீன் என்ன? இந்த டிசீஸ் வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் இருக்கு, அதுதான் வந்து அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்றது. குரோனிக் டிசீஸ் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கன்னா இது லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சுன்னா அதுதான் குரோனிக் டிசீஸ். கம்யூனிகபிள் அப்படின்னு பார்த்தோம், ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவாத டிசீஸ். பேண்டமிக் அப்படின்னு ஒரு டைப் எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு டிசீஸ் வேர்ல்ட் ஓவர் ஃபுல்லா வந்து பரவுது அப்படின்னு சொன்னா அது வந்து பேண்டமிக் சொல்றாங்க. எபிடமிக் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு, அதாவது ஒரு கண்ட்ரில இருக்கிற சடன் இன்க்ரீஸ் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அந்த கேஸ் அப்படின்னா சொன்னாங்க எபிடமிக். அதே என்டிமிக் சொல்றாங்களா, பர்டிகுலர், அதாவது இந்த ரீஜன்ல மட்டும்தான் இந்த டிசீஸ் வரும்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து என்டிமிக் டிசீஸ். ஈவன் என்டிமிக் என்ன சொல்லுவாங்க, என்டிமிக் ஸ்பீசிஸ் கூட சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் வந்து வாழக்கூடிய வந்து என்னன்னா விலங்கு அப்படின்னு சொல்றது என்டிமிக் அப்படின்னு ஒரு வேர்டு கூட யூஸ் பண்றது ரைட்டா. ஸோ கிளாசிபிகேஷன் அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன வேல நம்மளுக்கு டிசீஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபங்கை பார்க்கலாமே. இதனால வர டிசீஸ் பாருங்க, பால்னஸ், அத்லெட் ஃபுட், ரிங் வார்ம், ஸ்கேபிஸ் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ஆஸ்மா, இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபங்கையால வரக்கூட வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் நம்மளோட புரோட்டோசோவா. இப்ப புரோட்டோசோவோட டிசீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மலேரியா பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் வந்து புரோட்டோசோவால வந்து வர டிசீஸ் தான். ஸ்லீப்பிங் சிக்னஸ் சொல்றது இதுவும் புரோட்டோசோவால் ஆகிறது. காலா அசாஸ் வந்து புரோட்டோசோவா. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் டிசீஸ் அதை எதெல்லாம் வந்துன்னா ஒரு சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா மலேரியா காஸ்டு பை வந்து விச் அப்படின்னு சொல்லலாம். வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவான்னு கேட்டேன்னா நம்ம பர்டிகுலர் ஆன்சர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இது புரோட்டோசோவானால வந்துன்னா உருவாகிற டிசீஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்றோம் ரைட்டா. அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாக்டீரியா. ஸோ இப்போ பாக்டீரியால என்னென்ன டிசீஸ்லாம் வருது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளேக் வருது, அதே மாதிரி லெப்ராசி, டெட்டனஸ், ஓப்பிங் காஃப். நார்மலா காஃப் அப்படின்னு வந்தாவே வைரஸ் நடக்கும், பட் இதுக்கு மட்டும் வந்துன்னா டிஃப்ரெண்ட் ரைட்டா. அதே மாதிரி நிமோனியா பாருங்களேன், டைபாய்டு, ஆந்த்ராக்ஸ், டியூபர்குலோசிஸ், அதே மாதிரி வந்து காலரா. இதெல்லாம் மேஜர் நம்ம டே டு டே பேசிஸ்ல பார்க்க வேண்டிய, அது நியூஸ் பேப்பர்ல கரண்ட் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் அப்பியர் ஆகும். இது எல்லாத்தையும் காஸ் பண்றது என்ன அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டைப்ல ஜெனெட்டிக் டிசார்டர். ஸோ இப்போ ஜெனெட்டிக் டிசார்டர்னால உருவாகிற என்னென்ன டிசீஸ் பேர்லாம் பாருங்களேன். டவுன் சிண்ட்ரம், தாலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா, கலர் பிளைனஸ், டர்னரோட சிண்ட்ரம், அல்பினிசம். இது ஏன் எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கேஸ் மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் நம்மளோட வைரஸ். ஸோ வைரஸ் வந்து ஒரு பெரிய கான்செப்ட், பட் இருந்தாலும் வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இப்போ வைரஸால வந்து என்ன அப்படின்னா உருவாகிற என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்துன்னா அது ஹெப்பாட்டிட்டிஸ் அதோட டைப்ஸ் எல்லாமே வந்து வைரஸால உருவாகும். அதே மாதிரி ஜாண்டிஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா போலியோ வந்து காஸ்ட் பை வைரஸ் தான். அதே மாதிரி செர்விக்கல் கேன்சர் வந்து காஸ்ட் பை வைரஸ். டெங்கு பார்ட் ஆஃப் வந்து வைரஸ் வரும். அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எய்ட்ஸ் காஸ்ட் பை வைரஸ், மீசில்ஸ், இன்ஃபுளுன்சா, அதே மாதிரி வந்து ஸ்வைன் ஃப்ளூ, ரேபிஸ், பேர்ட் ஃப்ளூ. பேர்ட் ஃப்ளூக்கும் ஸ்வைன் ஃப்ளூக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் H1N1 சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ, H5N1 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது பேர்ட் ஃப்ளூ. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ். இது எல்லாமே காஸ்ட் பை வந்து என்ன அப்படின்னா வைரஸால வந்து உருவாது. ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் டிசீஸ் லேர்ன் பண்ணும்போது ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னலாம் வந்து என்ன டிசீஸ் ரிலேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். பிளஸ் இதை வச்சு நம்மளால வந்து மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து பண்ணும்போது ஈஸியா வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா மைண்ட் மேப் வச்சு பார்க்கும்போது வந்து நல்லாவே மைண்ட்ல வந்து நமக்கு மறக்காம இருக்கும் ரைட்டா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பிரேக் டவுன் ப்ராடக்ட் ஆஃப் குளுக்கோஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன் சொல்றாங்களே. ஆக்சுவலி இது ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின்ஸ்.
அட் த சேம் டைம் வந்து என்சிஆர்டி டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வே வந்து என்ன மூணு மூணு விதமான பாத்து இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்துக்கணும். இது நார்மல், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹியூமன்ல வந்து மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். இதுல என்ன ரிலீஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்ப நம்ம மசில்ஸ்லயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா லேக் ஆஃப் ஆக்சிஜன். இது எப்ப உருவாகும் அப்படின்னா, நம்ம வந்து ரன்னிங் போறோம் இல்ல வந்து என்ன ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து என்னன்னா மசில்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட குளுக்கோஸ் வந்து என்னன்னா பிரேக் டவுன் ஆகும். எதுனா நமக்காக எனர்ஜி தேவைப்படும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்க முடியாது. அதனால இப்ப இதுல என்ன உருவானா லாக்டிக் ஆசிட் பிளஸ் வந்து எனர்ஜி உருவாகும். இப்ப ஈஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட்ல ஆப்சன்ஸ் ஆஃப் வந்து ஆக்சிஜன், கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் இருக்காது. அந்த இடத்துல எப்படி குளுக்கோஸ் எல்லாம் வந்து என்ன பிரேக் டவுன் ஆகுதுன்னா, எப்படின்னா எத்தனால் வருது, கார்பன் டை ஆக்சைடு வருது, பிளஸ் வந்து எனர்ஜி வருது. சரிங்களா? இந்த 3 விதமான பாத்துனாலதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஹியூமன் நடக்கிறது 2 வே தான். அதே மாதிரி ஈஸ்ட்ல வந்துன்னா 1 வே. இது 3 வே வந்து ஞாபகத்துல வச்சுக்கிற வேண்டியது. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது வந்து ரெஸ்பிரேஷன்ல என்ன இது வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு கேட்கிறோம். எத்தனால் டெஃபினட்டா வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஈஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆகுறதே வந்துன்னா எத்தனால் வரும். லாக்டிக் ஆசிட் நம்மளோட மசில் செல் வந்துன்னா ரெஸ்பிரேஷன் ஆகும்போது உருவாகிறது. அதனால இதுவுமே வந்துன்னா வராது. வாட்டர் டெஃபினட்டா வந்து என்னன்னா நம்மளோட பை ப்ராடக்டா இருக்கும். மெத்தனால் வந்து நாட் அ பை ப்ராடக்ட் ஆஃப் வந்து ரெஸ்பிரேஷன் டைம். அது குளுக்கோஸ் வந்துன்னா பிரேக் டவுன் ஆகும்போது. ஏன்னா இங்க பாருங்க, இந்த 3லயுமே நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனால் வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து என்ன லாக்டிக் ஆசிட் பார்த்திருப்போம். அதே மாதிரி வாட்டர் பார்த்திருப்போம். பட் எந்த டைம் வந்து மெத்தனால் ஐ மீன் மெத்தனால் அப்படின்னு ஒண்ணு வந்து பார்க்கவே இல்லை. ரைட்டா? அதனால இதுதான் வந்து என்ன நம்மளோட பிரேக் டவுன்ல வராது. 4த் தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இதுல 2டே கான்செப்ட் தான். அதை நம்ம தெளிவா லேர்ன் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்னா எண்டோதெர்மிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்னு எக்ஸோதெர்மிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எண்டோதெர்மிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீட் வந்து என்னதுல அப்சர்வ் வந்து என்ன ஆகும். ஸோ அதனால என்ன சொல்லலாம், ஹீட்டை வந்து அப்சர்வ் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸோல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். ஹீட் மீன்ஸ் வந்து எனர்ஜி. எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸோ சொல்லுவாங்க. நம்மளோட ஹீட் அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எண்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட என்ன தெரியணும் அப்படின்னா காம்பினேஷன் அண்ட் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதுல ஏ அண்ட் பி இது ரெண்டும் சேர்ந்து சியா மாறுச்சு அப்படின்னா இதுதான் காம்பினேஷன் சொல்லுவோம்ல. டீகம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காம்பினேஷன்ஸ் வந்து என்னன்னா உடஞ்சது அப்படின்னா அது வந்து டீகம்போசிஷன். இப்ப என்ன ஆகும், இந்த சி வந்து என்ன அப்படின்னா இந்த ஏ அண்ட் பியா மாறுச்சு அப்படின்னா அது வந்து டீகம்போசிஷன்ஸ். ஸோ இதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து என்ன ரெண்டையும் கிளப் பண்ணுவாங்க. எப்படி கிளப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து ஏ அண்ட் பி சியா மாறுறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எனர்ஜியை வந்து என்ன லூஸ் பண்ணும். இந்த எனர்ஜியை லூஸ் பண்ணுது அப்படின்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி என்ன இருக்கலாம்னா ஹீட் எனர்ஜியா இருக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம், காம்பினேஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டீகம்போசிஷன் என்ன ஆகும்னா இந்த ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா ஏஎன்பியா வந்து உடையணும். இப்ப இந்த ஏஎன்பியும் உடையறதுக்கு என்ன தேவைன்னா இந்த சிக்கு வந்து என்ன எனர்ஜி வந்து தேவை. அப்ப என்ன பண்ணும், இது எனர்ஜியை வந்து என்னன்னா அப்சர்வ் வந்து பண்ணும். ரைட்டா? அப்சர்வ் பண்ணாதான் வந்து இது இதனால வந்து என்னன்னா ரெண்டா உடைய முடியும். அப்ப என்ன சொன்னா டீகம்போசிஷன்ஸ் வந்து என்ன எண்டோதெர்மிக் அப்படின்னு வந்து சொல்லிடலாம்ல. அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதா காம்பினேஷன்ஸ் வந்து எக்ஸோதெர்மிக், டீகம்போசிஷன் வந்து எண்டோதெர்மிக். இதுதான் வந்து இந்த கொஸ்டின்லயே கேட்டிருக்கான். அவன் என்ன கேட்டிருக்கான், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு தெரியும். அப்ப எண்டோதெர்மிக் அப்படின்னா டீகம்போசிஷன். இதுல பாருங்க எதுல டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்ப இது ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 எலிமெண்ட் சேர்ந்து நம்மளுக்கு சீன் வருது. இது என்ன ஆயிரும், காம்போஸ் ஐ மீன் காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆயிரும். அதனால இது வராது. இப்ப பிஏ பாருங்க, இது வந்து என்னன்னா ஏயா இருக்கு. இது என்ன கிடைக்குது, பி அண்ட் வந்து சியா கிடைக்கலாம். அப்ப டெஃபினட்டா என்ன, இதுதான் டீகம்போசிஷன். அப்ப ஆன்சர் பி தான் வரும். ஈவன் சியும் பாருங்க, இது ஏயா இருக்கு பிளஸ் பியா இருக்கு, நம்மளுக்கு வந்து சி அப்படின்னு கிடைக்குது. இது காம்பினேஷன்ஸ். அதே மாதிரி டி ஏயா இருக்கு, இது வந்து பியா இருக்கு, நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா சி கிடைக்குது. அப்ப இதுவும் வந்து என்னன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். அவன் கேட்டது வந்து டீகம்போசிஷன் ஆர் எண்டோதெர்மின்னு சொல்றாங்க. எண்டோ மீன்ஸ் வந்துன்னா இப்பதான் சொன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்ப ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். ரைட்டா? சரி, எதுக்கு இவ்வளவு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துன்னா எண்டோ எக்ஸோ காம்பினேஷன் டீகம்போசிஷன் அதை வச்சு இந்த கொஸ்டினை வந்துன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்டோ அண்ட் எக்ஸோக்கு வந்துன்னா காம்பினேஷன்ஸ்க்கு வந்து என்னன்னா இதை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தண்ணி எப்படி ஒரு பனிக்கட்டியா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பனிக்கட்டியா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி வந்து அதோட ஹீட் எனர்ஜி லூஸ் பண்ணுவோம். அப்படி லூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து பனிக்கட்டியா மாறுபடும். அதனால எப்படின்னா காம்பினேஷன் ஆகுறதுக்கு எக்ஸோ மீன்ஸ் வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? சரி, ஓகேப்பா. கரெக்ட் ஆன்சர் நான் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா பி. மிச்சம் எல்லாமே பாருங்க எக்ஸப்ட் பி
எவ்ரி அதர் ரியாக்ஷன்ஸ் வந்துன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். அப்ப அது மட்டும் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்ப எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். எண்டோ மீன்ஸ் வந்து இங்க பாருலாம் அப்சர்வ் இருக்கும், எக்ஸோ மீன்ஸ் வந்துன்னா ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் ரைட்டா. இப்ப அந்த தெர்ம் மீன்ஸ் என்ன, தெர்மல். தெர்மல் மீன்ஸ் வந்து என்னன்னா எனர்ஜி, எனர்ஜி அப்படின்னாவே ஹீட் அப்படின்னு எடுத்துலாம் ரைட்டா. ஸோ இது எல்லாமே என்சிஆர்ல மென்ஷன் பண்ணதான். ஜஸ்ட் வந்து என்ன கிவிங் தட் எங்க இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பாக்கெட் ஆஃப் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் யூஷுவலி ஃபிளஷ் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் டு பிரிவென்ட் ரான்சிடின்னு சொல்றாங்க. ரான்சிடினா கெட்ட போறது, அதை தடுக்கிறதுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்றோம், அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் சொல்றோம். இந்த நைட்ரஜன் கேஸை எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ஒரு பொருள் வந்து கெட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த பொருளுமே என்னன்னா ஃபேட் அண்ட் ஆயில்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். அந்த மாதிரி பொருளை என்ன ஆகுனா சீக்கிரமா கெட்டு போறதுக்கான காரணம் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுறது. இந்த ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொருள் கெட்டு போகலாம், இல்ல ஸ்மெல் சேஞ்ச் ஆகலாம், இல்ல வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிடேஷனை வந்து என்னன்னா ப்ரிவென்ட் பண்ற நேம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ் பண்றதா நம்மளோட இதை யூஸ் பண்ணா நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் கேஸ் நம்மள பொட்டேட்டோ சிப்ஸ்ல ஏதாவது யூஸ் பண்றோம்னா ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ் பண்றோம். இது ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிடேஷனோட ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணும் சரிங்களா. இதன் மூலம் தான் வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து அது கெட்டு போகாம வந்து ரொம்ப நாள் வந்து லாங்கிடியூட்ல இருக்கு சரிங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், நைட்ரஜன் கேஸ் தான் ரைட்டான ஆன்சர் ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதை நம்ம எலிமினேஷன் மூலம் ஆன்சர் பண்ண முடியும். அக்கார்டிங் டு த ஏர்லி இந்தியன் பிலாசபர்ஸ் வாட் ஆர் த பேசிக் எலிமெண்ட்ஸ் டிஸ்கிரைப்ட் வந்து பஞ்சதட்டவன் சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த 4 ஆப்ஷன்ல வந்து பாருங்க, இதுல என்னன்னா கேஸ் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டெஃபினட்டா கேஸ் வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் டெஃபினட்டா நம்ம சொல்ல மாட்டோம். அதனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இங்கேயும் கேஸ் இருக்கு அதனால இதையும் எலிமினேட் பண்ணலாம். டீல பாருங்க, ஆல்ரெடி எர்த் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க, மறுபடியும் எதுக்கு லேண்ட் சொல்ல போனாங்க, ஏன்னா எர்த்னாவே வந்துன்னா மேட் ஆஃப் ஆல் வந்துரும்ல. சோ அதனால லேண்ட் தனியா சொல்ல மாட்டோம், அதனால இதையும் எலிமினேட் ஆகும். ஆன்சர் என்னன்னா பி தான் வரும். என்னன்னா நம்ம பஞ்சத்தாட்டவால மேட்டர் வந்துன்னா பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்க, ஏர், எர்த், ஃபயர், ஸ்கை அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தா போதும், இந்த ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்களேன், நம்மளோட பேசிக் எலிமெண்ட்ஸ் வந்து பஞ்சதட்டவல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஏர், அடுத்து வந்து எர்த், அடுத்து வந்து ஃபயர், அடுத்து வந்துன்னா ஸ்கை, அதுக்கப்புறம் வந்துன்னா நம்மளோட வாட்டர் சரிங்களா. இந்த 5 தான் வந்துன்னா பேசிக் வந்துன்னா 5 எலிமெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் வந்து என்னன்னா பஞ்சதட்டவல சொன்னது. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், a milkman add a small amount of வந்துன்னா baking soda to a milk, this make the pH of milk என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் ஒரு மில்கை பேக்கிங் சோடா ஆட் பண்ணா முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு மில்க்மேன் இருக்கான்னு வச்சுக்கலாம், அவரோட ப்ரையாரிட்டி என்ன இருக்கும், அந்த மில்கை சீக்கிரம் வந்துன்னா கேர்டாக விடாம பார்ப்பாரு. ஏன்னா அப்பதான் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருந்துச்சு அந்த மில்க் வந்து விற்க முடியல. அப்ப அவரோட எய்ம் வந்துன்னா அந்த மில்க் ரொம்ப நேரம் வந்து வச்சிருக்கணும், கேர்டு வந்து ஆகக்கூடாது. அப்படி கேர்டு ஆகுதுன்னா என்ன மீனிங்னா அசிடிஃபிகேஷன் ஆஃப் த மில்க் ஆகுதுன்னா ரொம்ப ஆசிட் வந்து இருக்கு கேர்டுல ரைட்டா. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதும் பேக்கிங் சோடா யூஸ் பண்றாரு. அப்ப என்ன மீன் பண்றாருன்னா ஒரு மில்க் ஆசிடா ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாத்துறாரு. அப்படியே ஆப்போசிட்டா மாத்தினா ஆல்கலைனா மாத்துறாரு. ஆனா ஆல்கலைன் ஸ்ட்ராங்கான ஆல்கலைன் கிடையாது, லைட்லி அது மீன்ஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன் மாத்துறாரு. அபோவ் பாத்தீங்கன்னா 6 தான். 6 வந்து என்ன பார்ப்போம், நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோம், பிஹெச்சோட வேல்யூ 6க்கு அபோவ் போச்சுன்னா தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட வந்து ஆல்கலைன். 6க்கு கீழே போச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஆசிட் லெவல் அப்படின்னு வந்து பார்ப்போம் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது என்ன சொன்னா இவர் ஜஸ்ட் ஸ்லைட்லி வந்து ஆல்கலைன் மாத்திரம். இது மாத்தும் போது அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து மில்காவே இருக்கும், அதை வந்து அவரால் விற்க முடியும் சரியா. இப்ப அந்த பேக்கிங் சோடா அடிஷனலா கொஞ்சம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் நேம் பாருங்க. பேக்கிங் சோடா மீன்ஸ் வந்து சோடியம் பைகார்பனேட் சொல்றாங்க. அதோட அதர் நேம் வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இதை பாப்புலர் என்ன சொல்லுவாங்க, குக்கிங் சோடான்னு சொல்றாங்க. இதோட கெமிக்கல் ஃபார்முலா NaHCO3. Na மீன்ஸ் சோடியம், H மீன்ஸ் ஹைட்ரஜன், CO3 வந்து என்னன்னா கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த திஸ் மேக் த பிஹெச் ஆஃப் த மில்க் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா வீக்லி ஆல்கலைன் தான் ஸ்ட்ராங்லி ஆல்கலைன் ஆகுது ரைட்டா. அதனால கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் ஆக்சைட்ஸ் டஸ் நாட் யூசுவலி ரியாக்ட் வித் வந்து என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா Na வந்து என்ன OH அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எந்த மெட்டல் ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் ஆகுறதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டைப் ஆஃப் ஆக்சைடு வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல 4 டைப்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து அசிட்டிக் டைப், இன்னொன்னு பேசிக்ஸ், இன்னொன்னு ஆம்பர்டெரிக், இன்னொன்னு நியூட்ரல். இந்த அசிட்டிக் ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா இது எதோட ஜாயின் பண்ணும், பேஸ் கூட வந்து என்னன்னா ஜாயின் பண்ணி நமக்கு வந்து சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பேசிக் ஆக்சைடு வந்து எது கூட போகும்னா ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆம்பர்டெரிக் எது கூட ரியாக்ட் பண்ணா
பேசிக் கூடயும் ரியாக்ட் பண்ணும், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆசிட் கூடயும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சால்ட்டை வந்து உருவாக்கும். ஆனா நியூட்ரல் ஆக்சைடு என்ன பண்ணாது அப்படின்னா ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகுது, நம்மளோட பேஸ் கூட ரியாக்ட் ஆகாம வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நியூட்ரல் ஆக்சைடு, ரைட்டா? சரி, இப்ப இது வந்து பேசிக்ஸ். ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்? நம்மளோட சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னன்னா NaOH வந்து ஒரு பேஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த OH மோஸ்ட்லி வந்தாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேஸ் எது கூட வந்து என்னன்னா ரியாக்ட் ஆகும். இப்பதான் நம்ம பார்த்தோம் அசிட்டிக் ஆக்சைடு அது எது கூட ரியாக்ட் ஆகணும்? பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த NaOH வந்து என்னன்னா எய்தர் அசிட்டிக் ஆக்சைடு கூட வந்து ரியாக்ட் ஆகலாம், இல்ல ஆம்பர்டேரிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகலாம். ஆனா எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா பேசிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. ஏன் இது கூட ஆக்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தா இந்த பேசிக் ஆக்சைடு எது கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா ஒன்லி ஆசிட் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஆனா NaOH வந்து என்னன்னா ஒரு பேஸ், அதனால என்ன ஆகுது? பேசிக் ஆக்சைடு வராது. ஆனா அந்த பேசிக் ஆக்சைடுல ஒன் ஆஃப் த ஆக்சைடா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கால்சியம் வந்து ஆக்சைடு. அப்ப கால்சியம் ஆக்சைடு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தா இந்த NaOH கூட வந்து ரியாக்ட் ஆகுது. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா எந்த ஆக்சைடு ரியாக்ட் பண்ணாது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு நம்மளோட கால்சியம் வந்து ஆக்சைடு தான் கரெக்டா வரும், ரைட்டா? ஏன் இந்த கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் ஆகாது அப்படின்னா இது வந்து பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் ஆக்சைடு எது கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிட் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஆனா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னன்னா இது வந்து பேஸ்னால இது எது கூட ரியாக்ட் ஆகும்னா ஒன்னு அசிடிக் கூட ரியாக்ட் ஆகும், அப்படி இல்லையா இது எது கூட ரியாக்ட் ஆகும்னா ஆம்பர்டேரிக்ல வந்து ரியாக்ட் ஆகும், சரியா? சோ இது ரெண்டும் கான்செப்ட், இதை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணினா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும், கால்சியம் ஆக்சைடு தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுல என்ன சொல்லிருக்கோம்? கால்சியம் மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ், தி ரியாக்ஷன்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் அ ஷார்ட் பாயில்னு சொல்றாங்களே, ஏன்னு கேட்டிருக்காங்களே. சோ இது என்னன்னா கால்சியம் வந்து ஒரு மெட்டல், அந்த மெட்டல் கூட சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து என்னன்னா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும், ஒரு கோட்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். அது என்ன? கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு கோட்டிங். இந்த கோட்டிங் அந்த கால்சியம் மெட்டல் மேல வந்து படிஞ்சிடும். இந்த இந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சொல்றாங்கன்னா இன்சால்யூபிள் இன் வாட்டர்னு சொல்றாங்க. இது எதை ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரொடக்டிவ் லேயரை ஆக்ட் பண்ணும். அப்ப என்ன அந்த மெட்டல் இன்னுமே வந்து என்னன்னா எரோட் ஆகாம இல்ல கரோஷன் ஆகாம தடுக்கிற வேலை எது பத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம், ரைட்டா? அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் நடக்கும் அந்த ரியாக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அது எதாவது ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டா ஃபார்ம் ஆயிரும். இந்த இது என்னன்னா இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் கவர் த கால்சியம் மெட்டல்ஸ் பிரிவெண்டிங் இட் ஃப்ரம் ரியாக்டிங் வந்து எனி ஃபர்தர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் பி தான். சோ இதோட நம்ம என்ன அடிஷனல் லேர்ன் பண்ணணும்? இன்சியர்ட்ல அடிஷனல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த காமன் நேம் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நேம் சொல்லினா அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பேக்கிங் சோடாவோடது வந்து சோடியம் பைகார்பனேட், ப்ளீச்சிங் பவுடர் வந்து என்ன கால்சியம் வந்து என்ன குளோரோ ஹைபோ வந்து என்னன்னா குளோரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காஸ்டிக் சோடா வந்து சோடியம் ஹைட்ராக்சைட், வாஷிங் சோடாவோட பேர் வந்து சோடியம் கார்பனேட் அப்படின்னு வரும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கால்சியம் சல்ஃபேட் வந்து ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜிப்சத்தோட வந்து கால்சியம் சல்ஃபேட் வந்து டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்றேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா என்சிஆர்ட்ல இதோட நேம் காமன் நேம் கொடுத்ததுனால அதுக்கான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் சம்டைம்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குனால இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், when a white light beam is made to fall under hollow prism filled with வந்து water, it's break into 7 constituent color, which of the following colors suffer a maximum angle of deviation அப்படின்னு கேக்குறாங்களே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல நம்மளோட விசிபிள் லைட்ஸ், அந்த விசிபிள் லைட்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிசம் வச்சு அதுல பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட 7 கலருமே வந்து தனியா தெரியும். ஸோ அதுதான் சொல்லிக்கணும். இந்த பிரிசம்ல ஒயிட் லைட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னா இந்த கலர் வந்து என்ன டிஸ்பர்ஷன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது எதுக்கு மேக்ஸிமம் அங்குல டிவியேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரெட் பாருங்களேன் ரொம்ப லீஸ்டா தான் நடக்கும். ஆனா வயலட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் டிவியேஷன் நடக்கும். இதை நீங்க எப்படி நாத்தலாம்? நம்மளோட விப்ஜிஆரோட வந்து கான்செப்ட். ஸோ விப்ஜிஆர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வயலட். வயலட்ல தான் என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து டிவியேஷன் நடக்கும். ரெட்ல வந்து என்னன்னா ஸ்மாலான டிவியேஷன் நடக்கும். இதை ஒரு ஷார்ட்கட்ஸ் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ரெட் கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து ரெட் கலர் டினோட் வந்து கம்யூனிசம். கம்யூனிசம் வந்து பெருசா டிவியேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சும்மா நான் நாவத்துல வச்சுக்கிறேன், சரிங்களா? அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னா டிவியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா வந்துன்னா ரெட் வரும், மேக்ஸிமம் டிவியேஷன் எது போனா வயலேட் தான் வரும். அவன் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. அவன் கேட்டது மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் வந்து டிவியேஷன் கொடுக்குன்னு சொல்றான். மேக்ஸிமம் ஆங்கிள் அப்படின்னா வந்து வயலேட் தான் கொடுக்கும். ஆன்சர் வந்து பி தான், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஆக்சுவலி இது வந்து என்னன்னா சயின்ஸ் கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு ரீசனிங் பேஸ்ட் வந்து கொஸ்டின் தான். ஒரு கிளாக்ல வந்து நம்ம மிரரை வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி டைமிங் மாறும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிரர் வைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த கிளாக் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து 6 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து 12, ஸோ இது வந்து 3, இது வந்து 9 வச்சுக்கலாம். இப்போ இந்த இது என்ன மாதிரி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சின்ன முள் அதாவது வந்து நம்மளோட ஹவர் ஹேண்ட் வந்து என்ன பண்ணும்
கண்டிப்பா 9 கிட்ட வந்து மாறிடும். ஏன்னா இது வந்து எங்க வரும், இங்க வந்து ரைட்டா. அதே மாதிரி இந்த மினிட் ஹேண்ட் வந்து எங்க வந்துன்னா நம்மளோட இந்த இடத்துல வந்து நிற்கும் ரைட்டா. அப்ப சொல்லும் போது கரெக்ட் ஆன்சர் வந்து மிரர் இமேஜ்ல டைமிங் எப்படி வரும்னா இங்க வந்து 9 இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து 25 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும், 9:25 அப்படின்னு தான் வரும் ஆன்சர் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து டி தான் வரும். இது ஜஸ்ட் வந்து என்னன்னா சயின்ஸ் கிடையாது, பட் இது பிளேன் மிரர் இமேஜ்ல வந்து கேட்டதுனால ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, which one among the following is not a luminous வந்து என்ன ஆப்ஷன் சொல்லணும். ஸோ luminous அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிறது இல்ல வந்துன்னா லைட்டை வந்து எமிட் பண்றது. ஸோ அது ஏன் பிரதிபலிக்கணும், பிகாஸ் ஆஃப் வந்து லைட்டை வந்து எமிட் பண்றது. அப்படி பார்க்கும்போது சன் வந்து ஒரு ஸ்டார், அதே மாதிரி வந்து ப்ராக்சிமா சென்டராய் வந்து இதுவுமே ஸ்டார். ஸோ அதே மாதிரி ஆல்பா சென்டர் இதுவுமே வந்து ஸ்டார். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூனிவர்ஸ் பக்கத்துல இருக்கிற வந்து இன்னொரு இதுல இருக்க ஸ்டார் சரிங்களா. இந்த மூணுமே ஸ்டார். ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா லைட்டை வந்து நான் எமிட் பண்ணும். அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம், இந்த மூணும் வராது, ஏன்னா நாட் லுமினியஸ் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். இவங்க ஜூபிட்டர் பாருங்க, ஜூபிட்டர் வந்து என்ன நம்மளோட பிளானட்ஸ். நம்ம பிளானட்லயும் அது என்ன லார்ஜஸ்ட் பிளானட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வந்து ஜூபிட்டர் தான். ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணாது. அப்ப என்ன சொல்றோம், இட்ஸ் அ நான் லுமினியஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுமா. அதனால இதுதான் வந்து கரெக்டா இருக்கு ரைட்டா. இங்க பாருங்க, ஸோ இதுல பாருங்களேன், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டஸ் எமிட் லைட்டர் தான், அதுதான் வந்து லுமினியஸ் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டியூப் லைட் எடுத்துங்க, சன் எடுத்துங்க, லிட் கேண்டில், அதே மாதிரி வந்து இந்த சன்னு, ப்ராக்சிமா சென்டர், ஆல்பா சென்டர் இது எல்லாமே வந்து ஸ்டார். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும், அதனால லுமினியஸ் ஆப்ஜெக்ட் சொல்றாங்க. இப்ப ஜூபிட்டர் வந்து நாட் அ லுமினியஸ் ஆப்ஜெக்ட் சொல்லிடணும். அதே மாதிரி ஏன் லுமினியஸ், இட்ஸ் நான் லுமினியஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லைட் வந்து பாஸ் ஆகும் போது நம்ம இதுல என்ன பண்ணோம்னா ஷைனாக இருக்கும், அதனால இது வந்து நான் லுமினியஸ் ஆப்ஜெக்ட். இதுல இன்னொன்னு இருக்கு, ஒபாக் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணாதுன்னா லைட்டுமே வந்து அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரீட், வுட், மெடல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணாது ஒபாக்கான வந்துன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்ஸ், இது வந்து லேர்ன் பண்ணா போதும். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சீதை வரும். ஏன்னா ஜூபிட்டர் வந்து நான் லுமினியஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு படிப்போம் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ். லெட் அ எலக்ட்ரிக் கரண்ட் ஆஃப் 1.5 ஆம்பியர் flow through the வந்து incandescent lamp in the circuit. What is the amount of charge that flow through it in a 10 வந்து மில்லி செகண்ட் சொல்லியிருக்காங்களே. ஸோ என்ன நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வச்சு ஒரு ஃபார்முலா என்ன. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஐ ஈக்குவல் டு என்ன வரும், கியூ பை வந்து டீன்னு சொல்லும். இந்த கியூ வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு பார்ப்போம். டி வந்து என்னன்னா நம்மளோட வந்து டைம் அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா. அவன் கேட்டிருக்கு என்ன, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் மீன்ஸ் வந்து கியூ தான் கேட்டிருக்கான். எனக்கு கியூ வேணும்னா என்ன பண்ணுவேன், ஸோ இந்த ஐ இன்ட்டு வந்து டீன்னு ஒரு ரைட்டம். ஐ வந்து கரண்ட். கரண்ட் என்ன கொடுத்தோம், 1 வந்து 5 ஆம்பியர் கொடுத்தோம். டைம் வந்து பாருங்க 10 வந்து என்னன்னா மீட்டர் செகண்ட் கிடையாது, மில்லி செகண்ட். ஸோ 10 வந்து 10⁻³ ஒரு ரைட்டா. நம்ம தப்பு பண்றது என்ன பண்ணுவோம், 10 மீட்டர் செகண்ட் போட்டோம், அது மீட்டர் கிடையாது மில்லி செகண்ட் ரைட்டா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1.5 என்ன பண்ணோம், 15 இன்ட்டு 10⁻³ இருக்கு. இந்த -3 என்ன பண்ணா இந்த வரும், அதாவது 3 ஸ்தானம் தள்ளி போங்களேன். ஸோ ஒரு ஸ்தானம் வரும், 2 ஸ்தானம் வரும், 3 ஸ்தானம். அப்ப என்ன வரும், 0.015 வரும். ஏன்னா அப்பதான் ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம். இது கூலும் அப்படின்னு. ஏன்னா நம்மளோட வந்துன்னா சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்துன்னா கூலும் ரைட்டா. அப்ப 0.015 கூலும் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து ஏ தான் இருக்கு ரைட்டா. ஸோ இது ஜஸ்ட் நம்மளுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அந்த மில்லிக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கான டைம் யூனிட்ஸ் வந்து 10⁻³ அதை கரெக்டா போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம குழப்பறோம், அது மில்லியா இல்ல மைக்ரோவா போட்டு, சம்டைம்ஸ் மைக்ரோவா போட்டோம்னா மொத்தமும் வந்து கொலாப்ஸ் ஆயிரும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்ப மில்லினா கரெக்டா தெரியணும், மைக்ரோனா தனியா கரெக்டா தெரியணும், நானும் பிக்கோ அது மாதிரி வந்துன்னா ஃபெமெட்டோ. ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப கரெக்ட் ஆன்சர் 0.015 கூலம்ஸ் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க என்ன சொல்லிருக்கும், விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் நாட் அ ரினியூவல் எனர்ஜி வந்து சோர்ஸ். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுல நியூக்ளியர் எனர்ஜி வந்து நாட் அ பார்ட் ஆஃப் வந்து ரினியூவல், இட்ஸ் நெய்தர் நார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. இப்ப ரினியூவல் அப்படின்னு வந்து சொன்னோம்னா என்ன சொல்லுவோம், த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்லி அவைலபிள் டு அஸ். அதே மாதிரி இன்எக்ஸாஸ்டபிள். இன்எக்ஸாஸ்டபிள்னா இது தீரவே தீராது, மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ரினியூவல் அப்படின்னு. ரினியூ பேர்லயே இருக்கு, அதனால வந்து இன்எக்ஸாஸ்டபிள்னு சொல்லுவோம். அதே நான் ரினியூவல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எனர்ஜி, அது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து cannot be used again. அதே மாதிரி வந்து எக்ஸாஸ்டபிள், இது வந்து என்னன்னா ஒன்லி லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதுதான் நான் ரினியூவல் எனர்ஜி. இந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டஸ் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட். இந்த நான் ரினியூவல் வந்து டெஃபினட்டா பொல்யூட் த என்விரான்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, பயோகேஸ், விண்டு, ஃபாரஸ்ட் இது எல்லாமே ரினியூவல் எனர்ஜியோட சோர்ஸ் பார்ப்போம். அதே நான் ரினியூவல்னா கோல், நேச்சுரல் கேஸ், ஃபாசில் ஃபியூல்
கேட்டில் டங் இது எல்லாமே வந்துன்னா நான் ரினியூவபிள். இதுதான் மேஜர் வந்து என்னன்னா நம்மளுக்கான கிளைமேட் சேஞ்சை உருவாக்கு ரைட்டா. அதனாலதான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் நான் ரினியூவபிள் வந்து ரினியூவபிளுக்கான நிறைய வந்துன்னா ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஈவன் நிறைய இனிஷியேட்டிவ்மே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரைட்டா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, நியூக்ளியர் வந்து என்ன நெய்தர் வந்து என்ன ரினியூவல், நார் வந்து என்ன நான் ரினியூவல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இது வந்து ஒரு டிஸ்பியூட்டடா இருக்கனால ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வந்து குளோரோபில்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி என்னன்னா என்சிஆர்ல டைரக்டாவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதோட ப்ராசஸ் தெரிஞ்சா இந்த கொஸ்டினை வந்து லேர்ன் பண்ணலாம். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் அப்பதான் வந்து குளோரோஃபில்லோட ரோல் வரும் ரைட்டா. இந்த போட்டோசிந்தசிஸோட ப்ராசஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைட் எனர்ஜியை வந்து இது அப்சர்வ் பண்ணணும்னா இந்த குளோரோஃபில் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். ஒன்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ அதே சேம் டைம்ஸ்ல வந்து அங்க இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். எப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை வந்து ஸ்பிளிட் ஆகும். ஒன்ஸ் இது முடிஞ்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எப்படி ரெடியூஸ் பண்ணோம்னா கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா நம்மளோட போட்டோசிந்தசிஸ்ல CO2 அண்ட் வந்து H2O இது ரெண்டையும் மாத்தி நம்மளுக்கு என்னன்னா குளுக்கோஸ் C6H12O6 வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்றது. ப்ராசஸ் வந்து இந்த மெத்தட் தான். இதை வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க வந்து பாருங்களேன், அப்ப என்ன சொல்லலாம், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டெஃபினட்டா நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபில் போட்டோசிந்தசிஸோட ரோல் பிளே பண்றதுனால கண்டிப்பா இது வந்து நடக்கும் ரைட்டா. அதே மாதிரி செகண்ட் பாருங்க, அப்சர்ப்ஷன் ஆஃப் வந்து ஃபோட்டான் மீன்ஸ் வந்து நம்மளோட லைட் எனர்ஜி, அதுவுமே வந்து டெஃபினட்டா நடக்கும். மூணாவது பாருங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் நடக்காது. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ரிடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ரிடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். என்ன ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்டா மாத்திவிடும். அதனால இதுவுமே வந்து டெஃபினட்டா வந்து தப்புன்னு போட்டலாம். ஃபோர்த் பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி, இது கரெக்ட். அப்ப ஏ பி டி இது எல்லாமே குளோரோஃபில்லோட ஃபங்க்ஷன்ஸ். சி வந்து வராது. அதனால இது வந்து தப்பானது ரைட்டா. கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். ஸோ இதோட நம்ம அடிஷனல் என்ன பண்ணோம், இப்போ குளோரோஃபில் பார்த்தனால அதோட கொஞ்சம் இன்டெப்த்தும் வந்து பார்த்தலாம். சம்டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் ரைட்டா. ஸோ இப்போ குளோரோஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா இதோட ரோல் என்ன, போட்டோசிந்தசிஸ். பர்டிகுலரா பார்த்தோம்னா லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ண சரிங்க. இப்போ குளோரோபில் பிக்மெண்ட்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, குளோரோபில் ஏ இதோட என்ன பிக்மெண்ட் கலர்னா ப்ளூ கிரீனோட பிக்மெண்ட் சொல்றாங்க. குளோரோஃபில் பி வந்து குளோரோஃபில் வந்து என்னன்னா எல்லோ கிரீன் வந்து பிக்மெண்ட் சொல்றாங்க. அதே மாதிரி சி வந்துன்னா மெரின் ஆல்கேல வந்து இருந்துச்சுன்னா அது குளோரோஃபில் சி. டி வந்துன்னா சைனோபாக்டீரியா இதுக்குமே என்ன பண்ணிருக்குன்னா குளோரோஃபில் வந்து கண்டெயின் பண்ணிருக்கு. இ வந்து பாருங்க சம் கோல்டன் ஆல்கே வந்துருந்துச்சுன்னா. இது எல்லாமே என்னன்னா குளோரோஃபில்லோட நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுல இருக்கு ரைட்டா. இப்ப அதுலயே என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன, மெயின் எனர்ஜி ப்ரொடியூசர்னு பார்ப்போம் ரைட்டா. இது பிளான்ட்ல எந்த மாதிரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆகும். அனிமல்ஸ்ல வந்துன்னா குளுக்கோஸ் ஆர் வந்து கிளைகோஜனா வந்து ஸ்டோர் ஆகும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் கண்டெயின் என்ன அப்படின்னா கார்பன் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும், அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளோட ஹைட்ரஜன் இருக்கும். இது மேட் ஆஃப் வந்து மூணு சேர்ந்தா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு படிக்கும். ஸோ இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா மோனோசாக்ரைட்ஸ், டைசாக்ரைட், போலியோசாக்ரைட். இதோட ஃபங்க்ஷன் என்ன, டு சப்ளை எனர்ஜி டு த பாடி பை த ஆக்சிடேஷன் ஆஃப் த ஃபுட். அதே மாதிரி வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்றது, பிளட் குளுக்கோஸை வந்து ரெகுலேட் பண்றது, லாக்டிக் ஆசிடை வந்து பிரேக் டவுன் பண்றது. எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்டோட வந்துன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்ப்போம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதோட அடிஷனலா இருக்கிற இதையும் லேர்ன் பண்ணிட்டோம்னா இன்கேஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக சரியா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த லைஃப் ப்ராசஸ் இன் சிங்கிள் செல் ஆர்கானிசம் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலி என்ன, இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே வந்து ஈஸி எலிமினேஷன் மூலம் பண்ணலாம். தே ரெக்வயர் செப்பரேட் ஆர்கன் சொல்லுவாங்க. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, there is no செப்பரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர் ஆர்கன் எதுவுமே கிடையாது. சிங்கிள் செல் தான் வந்துன்னா எல்லா வேலையுமே வந்து பண்ணிட்டு இருக்கும். அதனாலதான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். செப்பரேட் ஆர்கன் இஸ் நாட் நீடட் ஃபார் வந்து ரெஸ்பிரேஷன், இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பண்ணணும், வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி மெட்டீரியல் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தீஸ் ஆர்கானிசம். இதுல ப்ரொடியூஸ்லாம் ஆகாது, ஜஸ்ட் நார்மல் எப்படி ஒரு செல் இருக்குமோ அதே வேலை தான் அந்த இடத்துலயும் வந்துன்னா இது வேலை பார்க்கறதுனால இதுவும் தப்பாயிரும். ஃபோர்த் பாருங்களேன், தி ரிமைன் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட். அவன் கேட்கறது என்ன கேட்டான், லைஃப் ப்ராசஸ் பற்றி தான் கேட்கறதுனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கரெக்டா வரும் ரைட்டா. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா, நம்மளோட வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பாருங்க, இதோட டைஜஷன் எடுத்துங்க, எக்ஸ்கிரீஷன்ஸ்ல ரெஸ்பிரேஷன் எல்லாமே வந்து சிங்கிள் செல்லுல நடக்கும். அதனாலதான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இது எப்ப உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் லைஃப் ஆன் எர்த் எப்ப உருவாச்சோ அந்த டைம்லயே வந்து உருவாகிறதான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இதோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் ஏசெக்சுவல் மீன்ல தான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். பர்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன்ஸ், எக்ஸாம்பிள் வந்து
பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பைனரி ஃபிஷன்னா ஒரு சிங்கிள் செல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகி அது வந்து 2 டாட்டர் செல்ல கொடுக்கும். மறுபடியும் அந்த செல் வந்து டிவைட் ஆகி அகைன் அண்ட் அகைன் வந்து போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பாத்தீங்கன்னா அந்த ஆர்கானிசத்துக்கு ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் இருக்கும். அந்த செல்ல தான் எல்லா வேலையுமே நடந்துச்சுன்னா அதுதான் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, புரோட்டோசோவா, ஆல்கே, ஃபங்கை எல்லாமே வரும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் டஸ் நாட் possess நாட்டோகார்ட்ஸ் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் இட்ஸ் லைஃப் சைக்கிள்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் நமக்கு நாட்டோகார்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோகார்டு இல்லாத ஆர்கானிசம். அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட என்சிஆர்ட்ல கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் லேர்ன் பண்ணும்போது அதுல அனிமல் கிங்டம் கீழே பார்ப்போம். ரைட்டா? ஸோ அனிமல் கிங்டத்துல நிறைய டைப்ஸ் வரும். அதுல ஒன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்னோடெர்மெட்டாவும் இன்னொன்னு வந்துன்னா கோர்டேட்டா. இந்த எச்னோடெர்மெட்டால என்ன சொன்னா நோ நாட்டோகார்ட்ஸ் இருக்காது. அதே கோர்டேட்டால வந்துன்னா நாட்டோகார்ட்ஸ் வந்துன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹாலோதீரியா பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா எச்னோடெர்மெட்டா, அதனால நான் கோர்டேட்டான்னு சொல்லிடலாம். மிச்சம் 3 பாருங்க, இந்த ஹெட்மேனியா, அதே மாதிரி வந்து எக்ஸோகோயிட்டஸ், சாலமெண்டர் 3மே வந்துன்னா கோர்டேட்டாஸ் கீழே வர்றதுனால இது 3 என்ன இருக்கும் டெஃபினட்டா நாட்டோகார்ட்ஸ் வந்துன்னா வச்சிருப்பாங்க. ரைட்டா? அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நம்மளோட ஹாலோதீரியா இது வந்து என்ன அப்படின்னா எச்னோடெர்மெட்டாவனால இது நாட் அ பார்ட் ஆஃப் வந்து நாட்டோகார்டு வந்து இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் நாட்டோகார்டு அப்படின்னா முதல்ல என்ன பார்த்தோம். நாட்டோகார்ட்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு ராட் லைக் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னா ஆல் வந்துன்னா கோர்டேட்டர்ஸ்ல வந்துன்னா ஃபவுண்ட் ஆயிருக்கும். அதுவும் அது கீழே என்னன்னா அனிமல் கிங்டம் கீழே தான் இருக்குன்னா இதோட வேலை என்ன பண்ணும், சிக்னலிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் வந்து நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து இது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இத ஹாலோதீரியா வந்து என்னன்னா நான் சொல்லியிருந்தேன். ஹாலோதீரியா இஸ் கம்ன்றது வந்து எச்னோடெர்மெட்டாவோட வந்து என்னன்னா அதாவது நான் கோர்டேட்டா குரூப் ஆஃப் வந்து கிங்டம் அனிமலா. இப்ப கிங்டம் அனிமலா பார்த்ததுனால என்ன பண்ணலாம், டைரக்டா அனிமல் கிங்டத்துல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அனிமல் கிங்டத்துல ஃபர்ஸ்ட் வந்துன்னா போரிஃபெரா. இது என்ன செல்லுலர் லெவல் வந்து ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துன்னா ஸ்பாஞ்சுலா. ரைட்டா? அடுத்து வந்துன்னா சினிட்டாரியா. சினிட்டாரியா வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். மோஸ்ட்லி வந்துன்னா அக்வாட்டிக். இது எங்க இருக்குன்னா ஜெல்லி ஃபிஷ், கோரல், ஹைட்ரா எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சினிட்டாரியம். அடுத்து வந்து பிளான்டி ஹெல்மந்திஸ். பிளான்டி ஹெல்மந்திஸ் வந்துன்னா ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிவர் ஃப்ளூக், டேப் ஃபார்ம்லாம் வந்துன்னா பிளான்டி ஹெல்மத்திஸ் கீழே வரும். இது அப்படியே பார்த்தோம்னா நெமட்டோட்ஸ். நெமட்டோட்ஸ்க்கு வந்துன்னா ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபிளாரியல் வார்ம்ஸ், வார்ம்ஸ் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ், அதே மாதிரி ரவுண்ட் வார்ம்ஸ் ஞாபகத்துல வச்சுக்க. டேப் வார்ம் வந்து எது கீழே வரும்னா பிளான்டி ஹெல்மந்திஸ்க்கு வரும். அதே ரவுண்ட் வார்ம் எதுக்கு வரும்னா நெமட்டோட்ஸ் கீழே வரும். அடுத்து வந்து அனிலிடா. அனிலிடா வந்துன்னா ஆர்கன் சிஸ்டனோட ஆர்கனைசேஷன்ஸ் கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எர்த்வார்ம், அதே மாதிரி வந்து லீச் எல்லாமே அனிலிடா கீழே வரும். ரைட்? அடுத்து வந்துன்னா மொலாஸ்கா. ஸோ மொலாஸ்கா அப்படின்னு வந்தவே செகண்ட் லார்ஜஸ்ட் வந்துன்னா பிளைம் ஆஃப் அனிமல் கிங்டம் அப்படின்னு பார்ப்போம். இது ஆர்கன் சிஸ்டமோட ஆர்கனைசேஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துன்னா நம்மளோட ஆக்டோபஸ், அதே மாதிரி வந்துன்னா ஸ்னெயில், இது எல்லாமே வந்துன்னா மொலஸ்கா கீழே வந்து வரும். ரைட்டா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இது வந்து என்னன்னா ஆர்த்தோபோடா, அதே மாதிரி வந்து எச்சினோடெர்மெட்டா. ஸோ எச்சினோடெர்மெட்டா தான் இப்ப நம்ம பார்த்தோம் ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் இங்க பாருங்க. ஸோ ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து எச்சினோடெர்மெட்டா. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் வரும்னு தெரிஞ்சுங்க, இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. ஒன்ஸ் நம்ம என்ன போகும்போது டீட்டெயிலாக லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டா? அடுத்து வந்து ஆர்த்தோபோடா. ஸோ ஆர்த்தோபோடா வந்து லார்ஜஸ்ட் பைலம் வந்துன்னா அனிமல் கிங்டம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்த்தோபோடான்னு சொல்லுவாங்க. இதோட ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஸ்பைடர், கிராப், அதே மாதிரி வந்து கேரி ஃபிஷ், அதே மாதிரி வந்துன்னா சில்வர் ஃபிஷ் எல்லாமே வந்து ஆர்த்தோபோடா கிலோ. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் வந்துன்னா கோர்டேட்டா. ஸோ கோர்டேட்டா பொறுத்த அளவுக்கு என்னன்னா இது ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இதுல இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் புரோட்டோ கோர்டேட்டான்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தா நாட்டோகார்ட்ஸ் இருக்காது. பட் புரோட்டோ மீன்ஸ் வந்து என்னன்னா இயர்லியர் ஒன்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட பேபி லெவல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரோடேட்டா. பட் ஒன்ஸ் இதாயிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பெருசா ஆனதுக்கு அப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு ப்ரோடேட்டா எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா நாட்டோகார்ட்ஸ் வந்து டெஃபினட்டா இருக்கும். சரியா? அதுதான் நம்மளுக்கான கொஸ்டினாவே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ கோர்டேட்டா இன்னொரு தான் வந்து வெட்டிபிரேட்ஸ் வரும். வெட்டிபிரேட்ஸ்ல வந்து என்னன்னா நம்மளோட பாருங்க, ஸோ கிளைகோஸ்டோமேட்டா வரும், அதே மாதிரி பீசஸ், இது எல்லாமே சாம்பர்டு வச்சு சொல்லுவாங்க. எத்தனை ஹார்ட் இருக்கோ அதை வச்சிருவாங்க. 2 சேம்பர் ஹார்ட். ஆம்பிபியன்ஸ் வந்து 3 சேம்பர் ஹார்ட் வரும். ரெப்டைல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் 3 சேம்பர் ஹார்ட் எக்ஸப்ட் வந்து crocodile. crocodileக்கு மட்டும் வந்து 4 சேம்பர் ஹார்ட். இது CAPF ஓட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 2022ல கேட்ட கொஸ்டின்ஸ். எதுக்கு வந்து என்னன்னா 4 சேம்பர் ஹார்ட் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து வந்துன்னா அடுத்து வந்துன்னா மேமரி. ஸோ மேமலுக்கு வந்து 4 சேம்பர் ஹார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் வேலி அண்ட் வந்து டால்ஃபின்ஸ்லாம் வரும். ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன இப்போ அனிமல் கிங்டம் அப்படின்னு வந்தாவே என்னென்னலாம் வந்து என்னன்னா நம்மளோட கிங்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு வந்து ஒன் பை ஒன் வந்து லேர்ன் பண்ணிடுறோம். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும்
இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல வந்து என்னன்னா ரிவைஸ் பண்றதுக்கு வேணும்னா இந்த மாதிரி மைண்ட் மேப் டெஃபினட்டா வந்துன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்னு சொல்றாங்கல்ல. இல்லைன்னா பாசிட்டிவ்லி போட்டோட்ரோபிக், பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக், அதே மாதிரி கெமியோட்ரோபிக், ஹைட்ரோட்ரோபிக். இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிளான்டோட க்ரோத் ஏதோ ஒரு ஸ்டிமுலேட் பண்ணது. அது எதுக்கு ஏத்தாப்புல தான் வந்து நான் கரெக்டா கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போட்டோட்ரோபிசம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வந்து தெரியும். போட்டோட்ரோபிசம் ஒண்ணு கிடையாது. பிளான்டோட க்ரோத் வந்து என்னன்னா அதோட ஒன் ஆஃப் த பார்ட் லைட் சோர்ஸுக்கு ரிலேட்டடா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் போட்டோட்ரோபிசம். நம்மளுமே நிறைய இதுல பார்த்தோம்னா ஒரு பிளான்ட் க்ரோத் வந்து இல்ல ஒரு சைடு மட்டுமே என்னன்னா எங்கெல்லாம் சன்லைட் இருக்கோ அதை நோக்கி வந்து போயிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து போட்டோட்ரோபிசம் சொல்லுவோம். பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸுக்கு டுவர்ட்ஸா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ். நெகட்டிவ் மீன்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம் சொல்லுவாங்க. ரைட்டா? இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம், நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம் எல்லாமே வந்துன்னா நம்மளோட பிளான்ட்டோட அபோவ் கிரவுண்ட் பார்ட்ஸ், பர்டிகுலர்லி பார்த்தோன்னா ஷூட்ஸ். ஷூட்னா தண்டு. ஸோ அந்த தண்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இல்ல இலைகள் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா லைட் சோர்ஸ் எங்க இருக்கோ அதை நோக்கி வந்து போகும்ல. அதனால என்ன சொல்லலாம், கண்டிப்பா வந்துன்னா ஷூட்ஸ் வந்து என்ன கரெக்டா எதுக்கு வரும்னா பாசிட்டிவ் போட்டோட்ரோபிஸுக்கு வரும். ஜியோட்ரோபிஸ்னா ஒண்ணு கிடையாது. பிளான்ட்டோட growth வந்து என்ன கிராவிட்டியோட ரெஸ்பான்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் ஜியோட்ரோபிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரூட். ரூட் வந்து என்ன பண்ணும்னா கீழே கீழே போக போக பண்ணும். அது எதுல போகுது, கண்டிப்பா வந்து என்னன்னா கிராவிட்டிக்கு வந்து என்னன்னா கரெக்டான டைரக்ஷன்ல போதும். அதனால பாசிட்டிவ் வந்து ஜியோட்ரோபிசம் சொல்லுவாங்க. இப்ப மேல ஒரு பிளான்ட்டோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்ட்ல இருந்து மேல வளருதுல. சோ இந்த மேல வளருதுல என்னன்னா கண்டிப்பா அகைன்ஸ்டா வந்துன்னா கிராவிட்டி தானே. அப்ப அகைன்ஸ்டா கிராவிட்டி வந்தாதுன்னா அது நெகட்டிவ் வந்துன்னா ஜியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லலாம். கெமியோட்ரோபிசம் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. அதாவது கெமிக்கல் ஸ்டிமுலஸுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா நம்மளோட பிளான்டோட growth இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கெமியோட்ரோபிசம். இதுக்கு பாசிட்டிவ் கெமியோட்ரோபிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த growth ரெஸ்பான்ஸ் அந்த கெமிக்கலுக்கு டுவர்ட்ஸா இருந்தா அது பாசிட்டிவ் கெமியோட்ரோபிசம். அதே நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதே ஸ்டிமுலஸ்க்கு அவையா இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் வந்து ஜியோட்ரோபிசம். இப்ப கெமியோட்ரோபிசத்துல வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போலன் டியூப்ஸ். இது வந்து growth ஆகும். எது டுவர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஓவல்ஸ் நோக்கி இருக்கும். இது எல்லாமே வந்து கெமியோட்ரோபிசம். பிகாஸ் ஆஃப் வந்து கெமிக்கல் ஸ்டிமுலேட் வந்து அந்த இடத்துல ஆகிறதுனால. ரைட்டா? அடுத்து ஹைட்ரோட்ரோபிசம். ஹைட்ரோ மீன்ஸ் என்ன சொல்லுவோம், வாட்டர்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் பொறுத்து வந்து என்னன்னா நம்மளோட பிளான்டோட growth அது அதை நோக்கி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அதை நோக்கி வந்து நம்மளோட ரூட் சிஸ்டம் போச்சு அப்படின்னா அதுதான் ஹைட்ரோட்ரோபிசம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பிகன் என்னன்னா ரூட் கேப் அப்படின்னு சொல்றது. சரி, இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பாசிட்டிவ்லி போட்டோட்ரோபிக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் பார்த்தோம். போட்டோ மீன்ஸ் வந்துன்னா லைட் எனர்ஜி. அப்ப லைட் சோர்ஸுக்கு ஏத்தாப்புல போதுன்னா கண்டிப்பா ஷூட்ஸ். ஏன்னா ஷூட் மீன் வந்து தண்டு. ஒரு சோ நம்மளோட இது வந்துன்னா ஒரு பிளான்ட் தண்டு தான் வந்து என்ன நோக்கி போகும்னா நம்மளோட லைட் சோர்ஸ் எங்கோ அதை நோக்கி போகும். ரைட்டா? அடுத்து வந்து பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக். ஜியோட்ரோபிக் அப்படின்னு பார்த்தோன்னா கிராவிட்டி பொறுத்து வந்துன்னா சேஞ்ச் ஆகும் சொன்னோம். அப்படி பார்க்கும்போது வந்து ரூட் சிஸ்டம் பாசிட்டிவ் வந்து என்னன்னா நம்மளோட ஜியோட்ரோபிக் தான். கெமியோட்ரோபிக் பாருங்க போலண்டிப். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து கெமிக்கல் ஸ்டிமுலஸ் ஏத்தாப்புல வந்து நம்மளோட பிளான்ட் growth இருந்துச்சுன்னா அதுதான் வந்துன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமியோட்ரோபிக். ஹைட்ரோட்ரோபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர் பார்த்தோம். ஸோ வாட்டருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் ஹைட்ரோட்ரோபிக் வந்தாவே என்ன அது நெகட்டிவ் நார்மல். இதோ ஹைட்ரோட்ரோபிக் வந்தாவே வந்து ரூட் சிஸ்டம். ஏன்னா ரூட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் எங்க இருக்கோ அதை நோக்கி வந்து என்னன்னா அதோட வந்து growth வந்து போகும். ரைட்டா? அதனால இதுதான் தப்பா இருக்கு. ஃபிளவர் வராது. இதுல என்ன வரணும்னா நம்மளோட வந்து ரூட் சிஸ்டம் வந்தாதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அப்ப ஃபோர்த் தான் வந்து அதனால இது வந்து இன்கரெக்ட். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா இது ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன்ஸ், வாட்டர் அண்ட் ஆசிட்ஸ்? ஸோ சிஏபிஎஃப் ஓட வந்து 2023லயுமே வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி சீரிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரியாக்டிவிட்டி சீரிஸை இது ஞாபகத்துல வச்சுக்கணும்னா ஹைட்ரஜன் வந்து நடுவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து மோஸ்ட் ரியாக்ட் பண்ணதோ அதெல்லாத்தையும் மோஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனை கீழே எதெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணதோ அதெல்லாம் வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல்னு சொல்லுவாங்க. இதுல என்ன நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மோஸ்ட் ரியாக்டிவிட்டி எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. பட் நம்மளோட லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல் டெஃபினட் ஞாபகம். அது என்னன்னு பாருங்க. காப்பர், மெர்குரி இது ரெண்டு நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா வந்து இது மாதிரி லேர்ன் பண்ணுவோம். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து கோல்டு அண்ட் பிளாட்டினம் இது ரெண்டு எதுல பார்ப்போம், நம்மளோட கன்சியூமர் சைட்ல வந்து நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஏன்னா கோல்டு அண்ட் பிளாட்டினம் ரெண்டுமே வந்து நம்ம வாங்குவோம். ரைட்டா? சில்வர் மட்டும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்ப மொத்தம் இந்த 5 தான் என்னன்னா லீஸ்ட் ரியாக்டிவிட்டி வந்து மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இப்ப கொஸ்டினுக்கு வாங்கல. அவ என்ன கேட்டிருந்தா அப்படின்னா எந்த மெட்டல் டஸ் நாட் ரியாக்ட்னு சொல்லி அப்ப லீஸ்ட் ரியாக்டிவிட்டியோட சீரீஸ்ல தான் ஒன் ஆஃப் த ஒன். ரைட்டா? இதுல இங்க பாருங்க சோடியம் வந்து என்ன டெஃபினட்டா இது ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ்ல வரும். அதனால இது வராது.
இப்ப அயனுமே என்னன்னா ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ். இங்க வருதுன்னா காப்பர் வந்து என்னன்னா லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ் தான். பட் அதுக்கும் கீழே இருக்கிறதா நம்மளோட வந்து ஏயு. ஏயு வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு வந்துடும். ஆனா காப்பர் வந்து மேல இருக்கு. பட் ரொம்பவே இருக்கிற வந்து லீஸ்ட் ரியாக்டிவிட்டி வந்துன்னா கோல்டு தானே. அதனால அதுதான் வந்துன்னா ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க சோடியம் எடுத்துங்க, அதே மாதிரி அயன் பண்ணுங்க, இது எல்லாமே வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கு. அப்ப தேவையானது என்ன, லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல். லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல் வந்துன்னா இதுல வந்து கோல்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் வித் வந்து கோல்ட் வாட்டர்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டினுமே நம்மளோட ரியாக்டிவிட்டி சீரிஸ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரியாக்டிவிட்டி சீரிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா, அதுல என்னன்னா மேல இருக்க அதாவது மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் பாருங்களேன், பொட்டாசியம்ஸ், சோடியம்ஸ், அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் பேரியம், கால்சியம்ஸ். லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல் இப்பதான் பார்த்தோம், காப்பர், மெர்குரி, சில்வர், கோல்டு அண்ட் பிளாட்டினம். இந்த லீஸ்ட் ரியாக்டிவிட்டி மெட்டல்ல இருக்கிற ஆப்ஷனை பாருங்க, இங்க சில்வர் இருக்கு, இங்க காப்பர். இது ரெண்டுமே என்ன பண்ணும், லீஸ்டா தான் வந்து ரியாக்ட் பண்ணும். ரைட்டா, அப்படி பார்க்கும்போது இது ரெண்டையுமே வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இது பெருசா வந்து ரியாக்ட் பண்ணாது. ஆனா எது மோஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் வரும், அதே மாதிரி அயன் வரும். ஆனா அயனை விட வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல எது மேல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் தான் மேல இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்து என்னன்னா சோடியம் தான் வரும்னு சொல்லிடுறாங்க. இது என்ன நடக்கும்னு சொல்றாங்கன்னா ரெண்டு இது இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து என்னன்னா பொட்டாசியம்ஸ், இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சோடியம். இது ரெண்டுமே வந்து என்னன்னா நம்மளோட கோல்டு வாட்டரை வைலண்டா ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா, சோ இதோட இன்னொரு அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட 2023 சிஏபிஎஃப் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு மெட்டல், ஒரு ஆசிட் ரெண்டும் வந்து என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கான ப்ரொடியூஸ் பண்ண என்னன்னா ஒரு சால்ட் வரும், அதோட சேர்த்து வந்து ஹைட்ரஜன் வரும். அவன் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா என்ன கேஸ் வந்து என்னன்னா வரும்னு சொல்லினா ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். இது எதுக்கு சொல்றேன், நம்மளுக்கான சோர்சஸ் வந்து எந்த ஏரியால இருந்து கேட்கறாங்கன்னு தெரிஞ்சா போதும், அதை நம்ம மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணும்போது we can able to predict the questions. அதுக்காக தான் சொல்றேன். இதுக்கான சோர்ஸ் வந்து 10th என்சிஆர்டியோட புக்ல பேஜ் நம்பர் வந்து 43 சாப்டர் 3ல இருந்து நான் எடுத்தது. சரியா, இது டைரக்டா அதுல மென்ஷன் பண்ணியிருந்ததுதான். சரி, இப்ப அதை வச்சு பார்க்கும்போது கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சோடியம் அப்படின்னு வரும். ரைட்டா, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மேங்கனீஸ் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராக்டட் பை ஹீட்டிங் மேங்கனீஸ் டை ஆக்சைடு வித் அலுமினியம் பவுடர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் டு த ரியாக்ஷன் இஸ் கரெக்ட்னு சொல்றாங்க. என்ன ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினே படிச்சிருப்போம். எண்டோ அண்ட் வந்து எக்ஸோ ரெண்டுமே வந்து லேர்ன் பண்ணிருக்கல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதோட கனெக்ட் பண்ணுவோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷனோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்ப காம்பினேஷன்ஸ் அதே மாதிரி இதை வந்து என்ன டீகம்போசிஷனோட ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன் இது அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டீகம்போசிஷன்ஸ் எந்த மாதிரி நடக்கும், அதாவது ஏ அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இது பி அண்ட் சியா வந்து உடஞ்சு போகுது அப்படின்னா அதுதான் டீகம்போசிஷன். இந்த நேரத்துல அதாவது ஏ பிசியா மாறுறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து எனர்ஜி வந்து நிறைய தேவை. இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஏ எனர்ஜி நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி தான் பிஎன்சியா வந்து உடையும். அப்ப எனர்ஜி அப்சர்வ் பண்றதா என்ன சொல்லுவோம்னா எண்டோ அப்படின்னு சொல்லுவோம். எண்டோ மீன்ஸ் வந்து அப்சர்வ் அப்படின்னு சொல்லுவோம். தெர் மீன்ஸ் வந்து ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எனர்ஜி மீன்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி, இது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன நடக்கும், அதாவது ஏ அண்ட் பி ரெண்டும் சேர்ந்து சியா மாறுதான், இதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ரைட்டா, அதாவது ஏயும் பியும் வந்து என்னன்னா எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு அதுதான் வந்து சிஆ சேருது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகுது. எந்த இடத்துல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம்னா நம்மளோட எக்ஸோ தெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, அதை வச்சுதான் இந்த கொஸ்டினை நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன். இதுல என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மேங்கனீஸ் டை ஆக்சைடு வந்து என்னன்னா ஹீட் பண்ணி எதோட அலுமினியம் பவுடர் அது பண்ணும்போது நம்மளுக்கு எது ப்ரொடியூஸ் ஆகும், மேங்கனீஸ் மெட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெட்டல் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஹீட்டும் வந்து அடிஷனலா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப ஹீட் வந்து இடத்துல என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. ரைட்டா, ஹீட்டு ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரியாக்ஷனோட பேர் என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கதான் பார்த்தோம், ஹீட். அதாவது எனர்ஜி மீன்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட வந்து என்னன்னா ஹீட், அது ரிலீஸ் ஆகுதான். இது என்ன ரியாக்ஷன்ஸ், கண்டிப்பா வந்து எக்ஸோதெர்மி ரியாக்ஷன். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன ஆகும்னா ஏ தான் வரும். ரைட்டா, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா எண்டோ எக்ஸோ அது ரியாக்ஷன் தெரிஞ்சணும், காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன் அதை வந்து கனெக்ட் பண்ண தெரிஞ்சணும். அப்ப வந்து ஒரு ரியாக்ஷன் நடந்ததுன்னா அதுல எந்த மாதிரி வருது, இப்போ ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கனெக்ட் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா, சோ அதுதான் அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏ தான் வரும். ரைட்டா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ நம்மளோட கடைசி கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ரீஸ் அக்ராஸ் பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் சொல்றாங்களே. ஆக்சுவலி பீரியாடிக் டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுமே டைரக்டா வந்து என்சிஎல் கேட்டுதான், நீங்க வேணா பாத்துக்கலாம். இதுக்கான இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா, இப்ப பாருங்க, இங்க ரேடியஸ் அதாவது அட்டாமிக் ரேடியஸா என்ன சொல்றாங்கன்னா டிக்ரீசஸ் இன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சொல்றாங்க அலாங் த பீரியட். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட்,
இதுதான் ரைட். ஸோ இங்க இருந்து இங்க வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்லலாம்னா ரைட் டு லெஃப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம்ல. அதுதான் எதுக்குன்னா நம்ம ஜஸ்ட் ரிமெம்பர் பண்றது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான். சரிங்களா? அதே மாதிரி அட்டாமிக் சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஃப்ரம் டவுன் டு வந்து ஐ மீன் அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட இன்க்ரீஸ் வந்து டவுன் த குரூப்னு சொல்றாங்க. அப்ப டாப் டு பாட்டம், டாப் டூ வந்துன்னா கீழே பாட்டம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் தான் சொல்றேன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவன் கேட்டது என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் ஐ மீன் டிகிரீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டாப் டு பாட்டம் வரும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் தான் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட அட்டாமிக் ரேடியஸ் தான். சரிங்களா? ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கான கொஸ்டின் மெஜாரிட்டி சயின்ஸ் எதுல இருந்து கேட்கறாங்கன்னா என்சிஆர்ல இருந்து டைரக்டா பிக் பண்றதுனால வி ஹாவ் டு ரிவைஸ் வந்து என்செட். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இதோட நம்ம 2021 சயின்ஸ் கொஸ்டின் வந்து ஓவர் ஆகுது. ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.